குட் மார்னிங். ஆமா, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே, குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். இந்த 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 யூடியூப் செமினார்ல வந்திருக்கிற எல்லாருமே நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்தது. ஒரு புது விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு சில பேர் இன்னும் மைக் மியூட் பண்ணாம இருக்கீங்க. கொஞ்சம் மியூட் வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பேசுறது ஃபுல்லா எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நீங்க மைக் மியூட் பண்ணல அப்படின்னா உங்களோட மைக் நீ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருடைய மைக் என்ன மியூட் ஆகாம இருக்குது. ஓகே, ஒரு சிலர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ மூலமா நீங்க உள்ள வந்திருப்பீங்க. ஒரு சிலர் சாதாரணமா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணது மூலமா வந்திருப்பீங்க. ஸோ ஒரு சிலருக்கு கொஞ்சம் என்னை பத்தி தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால முதலாவது நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் இமானுவேல் ஜஸ்வின். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால இந்த யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்கள் நான் என்னோட யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த எடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி யூடியூப்ல எப்படி நம்ம அப்லோட் பண்றது, எந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். ஸோ நமக்கு இந்த நம்ம அந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த ஏன் நம்ம ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்த விஷயம் தான் இது. இது நமக்கு நான் இருக்கிறது திருநெல்வேலியில இருக்கிறேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். திருநெல்வேலி ப்ராப்பர் திருநெல்வேலியில் நான் இருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி பேர் வசந்தி பெனிட்டா. எனக்கு 2 பையங்க இருக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மீட்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம 7 நாள் இந்த கரெக்டா 10:30 இந்த டைமுக்கு ஆரம்பிச்சு நம்ம கரெக்டா அந்த 10:30 இன்னைக்கு ஷார்ப்பா நம்ம 10:30 ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு மாதிரி நம்மளும் எல்லா நாளும் நம்ம 10:30 ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 12:30 வரைக்கும் ஒரு 2 hours நம்ம டெய்லி நம்ம கரெக்டா அந்த டைம்ல நம்ம முடிச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பா கடைசியா ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு சந்தேகம் கேட்கக்கூடிய நேரங்கள் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அந்த சந்தேகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த செமினார் அப்படிங்கிறது நம்ம பாக்குறது பேசிக்கா எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த செமினார்ல நம்ம பார்க்க போறோம். யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், அல்லது எந்த பிளாட்ஃபார்மா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போ. ஸோ எந்த பிளாட்ஃபார்மா வேணாலும் இருக்கலாம். அந்த எந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம எப்படி இந்த திறமையை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த செமினார் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலர் இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்காக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட சேனல்ல நான் இதை அப்லோட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்க தொடக்கத்துல ஒரு சில விஷயங்கள் இப்பதான் நாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் அதை அப்லோட் பண்ணிட்டு என்னோட சேனல்ல அந்த வீடியோ லிங்க் நான் குரூப்ல போடுவேன், நீங்க பாத்துக்கலாம். அதனால பயப்படாதீங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த யூடியூப் செமினார்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் என்னென்ன விஷயங்கள் நம்ம இதுல ஷேர் பண்ண போறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். திரும்பவும் நான் ஒரு முறை உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். 2வது நாள் நம்ம ஃபுல்லா பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் டேல ஸ்கிரிப்டிங் பத்தி பார்க்க போறோம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டிங் ஏன் அவசியம், எப்படி அந்த ஸ்கிரிப்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 3வது நாள்ல நம்ம ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்றது, நம்ம கிட்ட இருக்கிற டிவைசஸை வச்சு நம்ம எப்படி பெஸ்டான அவுட்புட் கொண்டு வர போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம 3rd டே பார்க்க போறோம். 4th டேல எடிட்டிங் பத்தி பார்க்க போறோம். நம்ம வீடியோ எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா எப்படி அதை எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். 5வது நாள்ல நம்ம ஒரு யூடியூப் சேனல் அல்லது ஒரு ஃபேஸ்புக் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கறது பத்தி பார்க்க போறோம். வேற என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, மற்ற பிளாட்ஃபார்ம்ல எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எப்படி வீடியோ எப்படி அப்லோட் பண்றது, என்னென்ன விஷயங்கள் ரெடியா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம்.
6வது நாள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீமிங் பத்தி பார்க்க போறோம். லைவ் ஸ்ட்ரீமிங். எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்றது? நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்து உங்கள வந்து YouTubeல இருக்கலாம், Facebookல அல்லது ஒரு சில பிளாட்ஃபார்ம் கேமிங் இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசி நாள்ல வந்து ஃபைனல் டே ரிவ்யூ. அது மட்டும் இல்லாம ஒரு லாங் டேர்ம் பிளானிங். இப்போ நீங்க அதுல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு Facebookல நீங்க ஒரு இது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அதை எப்படி வந்து நம்ம அதை லாங் டேர்ம்ல அதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சேனலா கொண்டு போறது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இங்க இருக்கிற குரூப்ல எத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி பண்ணி லாங் டேர்ம்ல வந்து இதை ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு என்ன சொல்றது ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு இது பண்றது எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரஃபா 7 டேஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகே, இந்த கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் எதுக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு ஆன்லைன்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்லைடு ஒன்று, ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஒன்று நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். அதுல ஆன்லைன் மூலமா எப்படிலாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம், எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு இது நான் வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம வீடியோ மட்டும் கிடையாது, வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து கண்டென்ட் தான். அதனால தான் கண்டென்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஒரு விஷயத்தை நீங்க கிரியேட் பண்றீங்க, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன, வாட் இஸ் கண்டென்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான ஆடியோ, வீடியோ, பிக்சர் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அல்லது ஈவன் உங்களுக்கு ஒரு எழுத்து திறமை இருக்குது அப்படின்னா நீங்க எழுதுறது இது எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு கண்டென்ட் அப்படிங்கறத வந்து எது கூட ஒப்பிடலாம் அப்படின்னா, சாப்பாடு கூட ஒப்பிடலாம், ஃபுட். ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு சமையல் சமைக்கிற மாதிரி. அந்த எப்படி ஒரு சமையல் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து காய்கறிகள் வச்சிருப்போம், எல்லாம் ஒரு இந்த மாதிரியான அரிசி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதை நம்ம தனித்தனியா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒன்னா உள்ள போட்டு நாம ஒரு உணவு நம்ம நல்லா சாப்பிடுற மாதிரி நம்ம தயாரிக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது. நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஒன்னா சேர்த்து அழகான ஒரு கண்டென்ட்டா நம்ம ப்ரெசென்ட் பண்றது. எப்படி நம்ம சமைச்ச உணவு நல்லா டேஸ்டா இருந்துச்சுன்னா எப்படி அதை நிறைய பேர் விரும்பி அதை சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி நாம உருவாக்குற கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து அந்த கண்டென்ட்டை விரும்புவாங்க. அப்போ வந்து நம்மளுடைய சேனல் அல்லது நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க அந்த கண்டென்ட்டை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்ல நீங்க என்ன செய்யலாம், அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா நம்ம இருக்கலாம். ஓகே, என்னுடைய விருப்பம், நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய ஒரு விருப்பம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான அல்லது நல்ல விதத்துல வந்து சமுதாயத்தை என்கரேஜ் பண்றதுக்கு அல்லது இம்பாக்ட் பண்றதுக்கு நாம எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனல்ல உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கூட நான் அதை போட்டிருப்பேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு டெக்னாலஜி நம்ம முன்னாடி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, நமக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ எல்லாமே கிடைக்குது. இதை வந்து நம்ம இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து இந்த டெக்னாலஜினாலே தப்பு, இதை வந்து பயன்படுத்தக்கூடாது, இது வந்து கேடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி நல்லதோ கெட்டதோ கிடையாது. ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுலதான் நல்லது கெட்டது இருக்குது. ஒரு கத்தியை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் அந்த டெக்னாலஜியை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த டெக்னாலஜியை எப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது. இப்போ யூடியூப் பார்க்குறதுல வந்து இந்த மாதிரி யூடியூப்ல இருக்குதுங்க, அந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நல்ல கண்டென்ட் இருந்தா தான் அதை பார்க்க முடியும். இப்போ நம்ம நல்ல கண்டென்ட்டே நம்ம கொடுக்காம யூடியூப்ல இப்படி இருக்குதுங்க, இது எல்லாமே இப்படிதாங்க இருக்குதுங்க, இது மோசங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுல வந்து அர்த்தமே கிடையாது. நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பார்ப்பாங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது ஒரு சில நேரத்தில் இப்போ எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படிங்கிறனால நான் நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். இங்கிலீஷ்ல இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்ப்பேன். ரொம்ப வித்தியாசமான கண்டென்ட் எல்லாம் இருக்குது யூடியூப்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான வித்தியாசமான கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் என்னுடைய ஒரு வீடியோல கூட நான் அதை கவர் பண்ணியிருப்பேன். எனக்கு பிடிச்ச 5 சேனல்ஸ் என்னென்ன கண்டென்ட் வித்தியாசமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக் கண்டென்ட். இப்போ ஒருவேளை என்னால வந்து ஒரு சில விஷயத்தை தான் செய்ய முடியும்.
எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற நீங்க உங்கள இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு தனித்துவமான ஒரு திறமை இருக்கும். அந்த தனித்துவமான திறமை மூலமா நீங்க உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த சமுதாயத்த நல்ல பாசிட்டிவான விதத்துல உங்களால இம்பாக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, அது மூலமா நீங்களும் வந்து பெனிஃபிட் ஆக முடியும். ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் தான் இது. மியூச்சுவலா வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுக்கும் நீங்க ஒரு நல்ல கன்டென்ட் குடுக்க முடியும். நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதன் மூலமா உங்களுக்காகவும் நீங்களும் அதன் மூலமா ஒரு சில இன்கம் நீங்க பெற்றுக்கலாம். ஸோ கன்டென்ட். இந்த கன்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எழுதிக்கோங்க. கன்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா. எ கன்டென்ட் இஸ் அன் ஐடியா. கன்டென்ட் அப்படிங்கிறது ஒரு ஐடியா அல்லது ஒரு கருத்து. ஸோ இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுது, நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடணும் அல்லது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எந்த ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது, எந்த ஒரு கருத்துமே இல்லாம ஏதோ சம்பந்தமே இல்லாம ஏதோ கொடுக்கறது இல்ல. ஒரு விஷயத்தோட நம்ம ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா, அதுல ஒரு 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 விஷயத்த நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அதுல அவங்களுக்கு நம்ம ஒரு வேல்யூ அவங்களுக்கு அந்த அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நாம ஒரு வேல்யூ அவங்களுக்கு கடத்துறோம். நம்ம வீடியோ மூலமா அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம். அல்லது அந்த அந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யறோம்னா, ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாம இந்த ஐடியாவை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ரெக்கார்ட் பண்ற ஐடியா. வெறுமனே ஐடியா அப்படிங்கிறது நாமளே நம்மளுக்கான ஐடியா அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்காம, அதை அந்த அந்த ஐடியாவை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க அந்த 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 ஐடியாவை என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க பதிவு பண்றீங்க. அதுதான் வந்து கண்டென்ட். மூணாவது நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம போனோம் அப்படின்னா, கண்டென்ட் இஸ் என்ன சொல்றது, ரெக்கார்டிங் வீடியோ பப்ளிஷ் பண்றது. அந்த கண்டென்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ண கண்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றது. கண்டென்ட் இஸ் பப்ளிஷிங் எ ரெக்கார்டட் ஐடியா. ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் நம்மளுக்கும் ஒரு விஷயம் நமக்கு நம்மளுடைய ஒரு கருத்து நம்ம மைண்ட்ல இருக்குது. ஒரு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றோம், இந்த கண்டென்ட் மூலமா இதை பார்க்குறவங்களுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன், இதை பார்க்குறவங்களுக்கு நான் என்ன விஷயத்த கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டிவோட நாம ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்றோம். உங்களுக்கான ஒரு தனித்துவமான திறமையோட நீங்க அதை கிரியேட் பண்றீங்க. அதை நீங்க அதை கிரியேட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை என்ன செய்றீங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக நீங்க பப்ளிஷ் பண்றீங்க. ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது. பிராடா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கண்டென்ட் கிரியேஷன். இதை தான் நம்ம எப்படி செய்யலாம், அதை வந்து எப்படி மற்றவங்களுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஹோல் செமினார் மூலமா இந்த 7 நாள் செமினார்லயும் நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் 7 நாள் போட்டிருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் குரூப்ல கேட்டிருந்தாங்க. உண்மையிலே வந்து 7 நாள் அப்படிங்கிறது பத்தாது. ஆமா, 7 நாள் அப்படிங்கிறது பத்தாது. நான் வந்து இந்த செமினார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பமா தான் இருக்க போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் தொடர்ந்து இதை பத்தின இதுக்கான ஃபாலோ அப்ஸ் நான் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய சேனல் அதை பத்தினது. அதனால நீங்க வந்து தொடர்ந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னோட சேனல்ல இருந்து நீங்க நிறைய விஷயங்களை வந்து நீங்க கத்துக்கலாம் அதுல இருந்து. அதனால இது வந்து உங்களுக்கான ஒரு ஆரம்பம் தான். இந்த 7 நாள்ல நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய கடல். ஒவ்வொரு நாளும் நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்றதுக்கு, அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்கு, அதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ என்னுடைய சேனல்ல நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோக்கும் இப்போ கடைசியா நான் போட்டிருக்க வீடியோக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் இருக்கும். என்னன்னா நான் லேர்ன் பண்றேன், புதுசா நான் லேர்ன் பண்ணி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அதில் நான் ப்ரெசென்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம், வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இப்போ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எந்தெந்த மாதிரிலாம் நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எந்தெந்த விதத்துல எந்தெந்த வடிவங்கள்ல நம்ம அந்த கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர். சாதாரண ஒரு பிக்சர் கூட நிறைய விஷயத்த பேசுற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான். இப்போ நீங்க பிக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களில் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து போட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு ஹாபியா இருக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கண்டென்ட். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே அவங்க சொல்லிடுவாங்க ஒரே ஒரு போட்டோல. அந்த மாதிரியான போட்டோஸ்லாம் உலகத்துல நிறைய இருக்குது. நீங்க உலகத்தை பாதித்த புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, அல்லது போட்டோஸ் தட் இம்பாக்டட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுட்டீங்கன்னா கூகுள்ல நிறைய போட்டோஸ் வரும். ஒவ்வொரு போட்டோஸும் அந்த ஒரு போட்டோஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியே அடங்கி இருக்கும். அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த ஒத்த போட்டோக்குள்ள அவங்க மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அவங்க வந்து உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பிக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டென்ட். சாதாரண ஒரு பிக்சர், ஒரு கேமரா வச்சு எடுக்கிற சிம்பிளான ஒரு பிக்சர் கூட உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கும். அதே மாதிரி நீங்க அடுத்தால பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளாக் அப்படிங்கிறது வந்து எழுதுறது, ரிட்டன் ஃபார்ம்ல எழுதுறது. முதல்ல சொன்னது நான் போட்டோ, ரெண்டாவது சொல்றது வந்து பிளாக் எழுதுறது.
உங்களுக்கு ஒரு எழுத்து திறமை இருக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய எழுத்துக்களை நீங்க என்ன செய்யலாம்னா பப்ளிஷ் பண்ணலாம். நீங்க எழுதி அந்த ஒரு வெப்சைட் எல்லாம் இதுல நான் இந்த செமினார்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் தான். நீங்க எப்படி ஃப்ரீயா இது எல்லாமே பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்க வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் உங்களுக்கு டைப் பண்றதுக்கு ஒரு டிவைஸும் இருந்துச்சுன்னா போதும், உங்களால எந்த காசும் செலவு பண்ணாம உங்ககிட்ட இருக்கிற இதை வச்சே நீங்க உங்களால பப்ளிஷ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க இலவசமா உங்களுக்கு பயன்படுத்த முடிந்த விஷயங்களை பயன்படுத்தி நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா விருப்பப்பட்டா நீங்க காசு செலவு பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், நீங்க கொடுக்குற கண்டென்ட்டை நீங்க விரிவுபடுத்தலாம். அதே மாதிரி ஈவன் பிளாக் வந்து ஃப்ரீயா பிளாக் பண்றதுக்கான இடங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு எழுத்து திறமை இருக்குது, எந்த விதமான எழுத்து திறமையா வேணாலும் இருக்கலாம். ஸ்டோரியா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம், சின்ன சின்ன துணுக்குகளா இருக்கலாம், எதுவும் வேணாலும் இருக்கலாம். அதை எப்படி நீங்க எழுதுறது, அது ஒரு கண்டென்ட். அடுத்தல மீம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீம் அப்படின்னா நம்ம ஒரு பிக்சரை போட்டு அதுல வந்து அந்த பிக்சர்ல வந்து ஒரு சின்ன 2-3 சென்டென்ஸ் எழுதி அது மூலமா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றது. ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. நம்ம இந்த எலெக்ஷன் நேரத்தில் நிறைய மீம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒருத்தர் கிண்டல் அடிக்கிற மாதிரியான மீம்ஸ். ஸோ இந்த மாதிரியான மீம்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கூட ஒரு கண்டென்ட் தான். ஒரு பிக்சர் எடுத்து அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் எழுதி அது போடுறது நிறைய பேருக்கு வந்து அதை பார்த்த உடனே வந்து அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ மீம் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட். அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆடியோ மட்டும். நான் இவ்வளவு நேரமும் வந்து சாதாரண இது பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோக்கு வரேன். ஸோ ஆடியோவை மட்டும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பாட்காஸ்ட் மூலமா நீங்க கொடுக்கலாம். பாட்காஸ்ட் எஃப்எம் ரேடியோலாம் நீங்க நிறைய கேட்பீங்க. இந்த எஃப்எம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆடியோ. ஒருவேளை இப்போ எஃப்எம் வந்து நீங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நீங்க காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா பாட்காஸ்ட் வந்து இலவசமா நீங்க இலவசமாகவே நீங்க கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பாட்காஸ்ட் அப்படின்னா நீங்க என்னமோ நினைச்சிடக்கூடாது. ஒரு சிலர் நீங்க வந்து இந்த ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் நீங்க வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற ஆப் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டிஃபைக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய சாங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய டாக் ஷோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற ஆப்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து பாட்காஸ்ட் தான். அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல இதை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லிங்கை வந்து பாட்காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாட்காஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டிஃபைக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாட்டிஃபை அதை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஆப்பிள் பாட்காஸ்ட் இருக்குது, கூகுள் பாட்காஸ்ட் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, இன்னும் நிறைய பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து சூப்பரா இலவசமா பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ப்ரொஃபஷனலா நீங்க உங்களால வந்து சூப்பரா நீங்க ஆடியோ மட்டும் தான், பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வீடியோ கிடையாது. பெரும்பாலும் ஆடியோ மட்டும் தான். வீடியோ பாட்காஸ்டும் இருக்குது. ஆனாலும் ஆடியோ பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோ தான் ரொம்ப பிரபலம். ஸோ உங்களுக்கு வந்து அழகான ஒரு பேச்சு திறமை இருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு நிறைய முக்கியமான ஆட்கள், பெரிய ஆட்கள் வந்து உங்களுக்கு பழக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை பாட்காஸ்ட்ல நீங்க போடலாம். ஸோ அதுல பாக்குறவங்க அது உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து கூகுள் பாட்காஸ்ட்ல, ஆப்பிள் பாட்காஸ்ட்ல, ஸ்பாட்டிஃபைல, இன்னும் முக்கியமான ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். ஃப்ரீயா வந்து வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு இருக்குது. ஃப்ரீயாவே நீங்க அதை பண்ணலாம். 5 பைசா நீங்க செலவு பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதில் போட வேண்டியதுதான். ஸோ இந்த பாட்காஸ்ட் நீங்க என்ன செய்யலாம், நீங்க அதுவும் கூட ஒரு கண்டென்ட் கிரியேஷன் தான். ஆன்லைன் எஃப்எம் ஒரு கண்டென்ட் தான் அப்படின்னாலும் அது இன்னைக்கு வந்து ஃப்ரீயா செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆன்லைன் எஃப்எம் பொறுத்த வரைக்கும். அடுத்தல வீடியோ. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து வீடியோ அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஸோ இந்த வீடியோ நமக்கு தெரியும், இதை பற்றி நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ வீடியோ நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ போடலாம், யூடியூப்ல நம்ம போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு இது வந்து வீடியோ மூலமா ஒரு கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். அகைன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. வீடியோன்னு சொல்லி வரும்போது நம்ம வெறுமனே சாதாரண வீடியோ அப்படின்னு நினைக்கூடாது. வீடியோல எத்தனையோ விதமா வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் சாதாரண மொபைலை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பக்காவா ரன் பண்ற யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா எடுத்திருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிறது சாதாரண மொபைல் தான். அவங்களுக்கு லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கத்து தெருவில் அப்படிதான் போய் எடுப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு வித்தியாசமான கண்டென்ட் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஏதாவது வித்தியாசமா. ஏன்னா அவங்க ரெகுலரா சினிமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பேன், சினிமா சீரியல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, புதுசா ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பல லட்சம் ரூபாய் பணம் அதுல போட்டு அவங்க எடுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒருவேளை இது மக்களுக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய திறமையும் நம்முடைய நம்பிக்கையும் மட்டுமே நம்ம மூலதனமா வச்சு என்ன செய்யறோம்,
நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்றோம். அப்படிங்கும்போது நம்ம பயப்படாம என்ன செய்யலாம் அப்படின்னா, புதுசா நீங்க புது முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் அழகா நீங்க என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய கேமிங் லைவ் என்ன செய்யலாம், போடலாம். கேமிங் லைவ் இருக்குது, வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது இருக்குது, பாட்டு பாடி போடுறது இருக்குது. நீங்க நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச உடனே நீங்க உடனே நீங்க வழக்கமா நம்ம யூடியூப்ல பாக்குற அதே மாதிரியான விஷயத்தை யோசிக்க கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சமையல். நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா, என்ன சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பாதி பேர் என்ன சேனல் சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒரு சமையல் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, சமையல் சேனல் இனிமே ஓடாது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு சமையல் சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சமையல் சேனல் இருக்குது, நிறைய குக் பண்றதுக்கு குக்கிங் சேனல்ஸ் இருக்குது. வித்தியாசமா ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி நீங்க உங்களுக்கே உரிய தனித்துவமான ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அதை நீங்க தனித்துவமா கொடுக்கும்போது கண்டிப்பா அது என்ன செய்யும் அப்படின்னா மக்களுக்கு அது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல விதங்கள்ல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டென்ட் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ நான் இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லி பார்க்கும்போது பிக்சர் அப்படி சொல்லி சொன்னேன். பிக்சர் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து இன்னைக்கு பிக்சரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க பிக்சரை வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து உங்களால் பிக்சர் அப்லோட் பண்ண முடியும். ட்விட்டரில் வந்து உங்களால் பிக்சர் அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம ஆடியோ அப்லோடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆடியோ அப்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆங்கர் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் ஒன்று இருக்குது, ஆங்கர் எஃப்எம். இந்த ஆங்கர் எஃப்எம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக பாட்காஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கர் எஃப்எம்ல நீங்கள் உங்களுடைய பாட்காஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஆங்கர் எஃப்எம்ல இருந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அது வந்து ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற கம்பெனியோடது. இந்த ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற கம்பெனி ஆங்கர் எஃப்எம் மூலமா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல நீங்க பண்ணீங்க அப்படின்னா காசு, ஆனா ஆங்கர் எஃப்எம்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ. உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை என்ன செய்யலாம்னா அதில் நீங்க அப்லோட் பண்ணலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆங்கர்ல இருந்து அவங்களுடைய ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்ட்ல, கூகுள் பாட்காஸ்ட்ல, இன்னும் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவாங்க, அந்த கண்டென்ட் வந்து அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்பாட்டிஃபைல இருக்கும், ஆப்பிள் பாட்காஸ்ட்ல இருக்கும், கூகுள் பாட்காஸ்ட்ல இருக்கும். அப்படி ஒருவேளை அவங்க பண்ணலன்னா கூட நான் கூட உங்களுக்கு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கூட உங்களுக்கு சொல்லி தருவேன். இது எல்லாமே இலவசம், இதுல காசே கிடையாது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஆங்கர் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் இது இப்பதான் நியூ பிளாட்ஃபார்ம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் புது பிளாட்ஃபார்ம் இது. அமெரிக்கால ஒரு சில வெளிநாடுகள்ல இதுல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுல காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்தியாவில் அது ஸ்டார்ட் ஆகல. பட் ஆனா சூன் இந்தியாவில் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர் ரொம்ப விருப்பப்பட்டு பாக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பாட்காஸ்ட்ல வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பிளே பண்ணுவாங்க. அது மூலமா உங்களுக்கு ரெவென்யூ என்ன செய்யும், வரும். ஸோ இது வந்து ஆடியோ வந்து நம்ம பண்றதுக்கு. வீடியோ அப்லோடிங் பிளாட்ஃபார்ம் சொல்லி பார்க்கும்போது நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ என்ன செய்யறோம், நம்ம போடலாம். இப்போ வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பாப்புலரானது யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ நம்ம போடலாம். யூடியூப்ல வந்து எஜுகேஷன் வீடியோஸ் நீங்க போடலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் போடலாம். எந்த விதமான கண்டென்ட்டுமே கூட யூடியூப்ல நீங்க போட முடியும். யூடியூபோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு வியூவர் பேஸ் இருக்கு உலகம் ஃபுல்லா. ஒருவேளை ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா முகத்தையே காட்டாம கண்டென்ட் போடுவாங்க. லாங்குவேஜே இல்லாத கண்டென்ட்லாம் இருக்குது. எந்த ஒரு லாங்குவேஜும் இல்லாம ஜஸ்ட் அவங்க லாங்குவேஜ் எதுவுமே இல்லாம கண்டென்ட் போடுறதுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த லாங்குவேஜுமே எந்த உலகத்துல எந்த இடத்துலயும் அவங்க என்ன செய்யலாம், அந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் யூடியூப்ல இருக்குது. அடுத்துல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் இப்போ வீடியோல வந்து இப்போதான் ஃபேஸ்புக் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்ல வந்து கண்டென்ட் போடுற ஆட்களை ஃபேஸ்புக் தொடர்ந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்ல வந்து நீங்க கண்டென்ட்ஸ் நீங்க போடலாம். கேமிங் வந்து யூடியூப்ல போடலாம், ஃபேஸ்புக்ல போடலாம். ட்விட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலமானது. ஒருவேளை இந்தியாவில் ரொம்ப பிரபலம் இல்லைனாலும் கேமிங் பொதுவாக ட்விட்ச்ல போடுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஃபேஸ்புக், யூடியூப் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் ட்விட்ச்னு சொல்லி இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல கூட வீடியோ நீங்க போட முடியும், ட்விட்டர்ல நீங்க வீடியோ போட முடியும். ஸோ அந்த மாதிரி வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பிளாக், அடுத்த நம்ம பிளாக் பத்தி நம்ம பார்த்தோம். பிளாகை பொறுத்த வரைக்கும் wordpress.com அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரீயா வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய நீங்க செலக்ட் பண்ற பேர் பிளஸ் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது சேர்ந்து வரும். நீங்க அதுல உங்களுடைய பிளாக் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டெட், நீங்க எவ்வளவு வேணாலும் பிளாக் அதுல நீங்க எழுதலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க உங்களுக்கு சொந்தமா உங்களுடைய பேர்ல நீங்க உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்க வந்து
ஒரு வெப்சைட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாக் அதுல இருந்து வேர்ட்பிரஸ்ல இருந்து அப்படியே நீங்க உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய திறமைய நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் தான். இது எல்லாமே ஃப்ரீயா நீங்க பண்றது தான். இதுல எதுக்குமே வந்து நீங்க காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே நீங்க ஃப்ரீயா பண்றது. அது மட்டும் இல்லாம இதுல நான் சொன்ன எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் கூட உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உங்களோட மெயின் இன்கம் போகாம மற்ற விதத்துல இன்கம் வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா மாறக்கூடும். நீங்க அதை எதையுமே வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, எங்க வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்களோ, எங்க அதிகமான மக்கள் வந்து வாசிக்க வராங்களோ, அங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பெரும்பாலும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாலும், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா எப்படிலாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பெரும்பாலானவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் கொடுக்கறது மூலமா நான் எப்படி அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை நான் திரும்ப எடுத்துக்கிறது, அல்லது எனக்கு அதுல இருந்து என்ன வேல்யூ கிடைக்குது, அதுல இருந்து எனக்கு என்ன விதமா இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிரசன்டேஷன் ஒன்று போட போறேன். இந்த ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி என்னென்ன மாதிரி ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம், என்ன மாதிரியான வாய்ப்புகள் அதுல இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் நான் வந்து அதுல நான் பேச போறேன். ஸோ அதுல வந்து இப்போ இந்த பிரசன்டேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்க வந்து அதாவது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிறது தான். நீங்க எப்படி வந்து இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நான் வந்து பின்னாடி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் ஒன்று நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி நம்ம இந்த ஆன்லைன்ல நம்மளுக்கு எப்படிலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நாம எப்படி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்றது, ரொம்ப முக்கியமா எப்படி நம்ம வந்து ஆன்லைன் மூலமா ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஆன்லைன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆன்லைன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஆன்லைன்ல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன்லைன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எங்களுடைய அந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆன்லைன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஆன்லைன்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தெரியல, ஸ்கிரீன்ல தெரியல. நான் பிரசன்ட் பண்ணிட்டேன், பிரசன்ட் ஆயிட்டு தான் இருக்குது. தெரியுது சார், தெரியுது. பிரசன்ட் ஆயிட்டு இருக்குது பாருங்க. தெரியுது ப்ரோ. தெரியுதுல்ல. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அதாவது இது வந்து ஒரு கமிஷன் பேஸ்ல நீங்க ஏர்ன் பண்றது. உதாரணத்துக்கு வந்து அமேசான்ல வந்து அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அமேசான்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமேசான்ல இருந்து அந்த அமேசான்ல அவங்க விற்கிற அந்த பொருட்களுக்கான அதுக்கு வந்து அவங்க எங்க அமேசான் அஃபிலியேட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது உள்ள வந்து அவங்க ஒரு சில பொருள் அதுல அமேசான்ல விற்கிற அந்த பொருள்ல கிட்டத்தட்ட ஒரு 75% பொருட்கள் வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள வரக்கூடிய பொருட்கள் தான். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியா ஒரு லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் பொருளுக்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு டேபிள் பாக்குறீங்க. அந்த டேபிளுக்கு வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் ஒன்று இருக்கும். நீங்க என்ன செய்றீங்க, அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் நீங்க யூஸ் பண்ணி அந்த லிங்க் வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா ஷேர் பண்றீங்க. அது நீங்க டைரக்டா மெசேஜ் மூலமாவும் ஷேர் பண்ணலாம், ஒரு ஃபேஸ்புக்ல நீங்க ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணலாம், டைரக்டா ஒருத்தங்களுக்கு அந்த லிங்க் நீங்க அனுப்பலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒருத்தங்களுக்கு வந்து அந்த இதை அனுப்பும்போது அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் பொருளை வாங்கினாங்க அப்படின்னா
அமேசான்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பொருள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷனா கொடுப்பாங்க. ஒருவேளை பெரும்பாலானவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தெரியல அப்படின்னா தெரியாதவங்களுக்காக நான் இதை பேசுறேன். ஸோ இந்த ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை ஷேர் பண்றது, அமேசான்ல அஃபிலியேட் இருக்குது, பிளிப்கார்ட்ல அஃபிலியேட் இருக்குது, இன்னும் நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது சிம்பிளா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடையில வந்து ஒரு பொருளை வந்து வித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில கடைகள்ல கமிஷன் கொடுப்பாங்க. உங்களை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு மெக்கானிக் இப்போ அந்த மாதிரியான ஷாப்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொருள் வித்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஆன்லைன்ல பண்றது தான் கமிஷன் பேஸ்ட் ஏர்னிங் இது. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த லிங்கை வந்து எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த லிங்கை இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததா நீங்க பாக்குறது வந்து டிராப் ஷிப்பிங். இந்த டிராப் ஷிப்பிங் ஒரு சில பேர் டிராப் ஷிப்பிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டிராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி நீங்க நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்துறதுக்கான முதலீடு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லை ஒண்ணு. அடுத்ததான் வந்து அந்த பொருளெல்லாம் வந்து அந்த பொருளெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் பண்ற கம்பெனி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை பண்றதுக்கு என்ன நிறைய விஷயங்கள் வேணும். அந்த டிஷர்ட்டுக்கு துணி பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்றதுக்கான இடம் வேணும், அதை ஸ்டிச் பண்றதுக்கான இடம் வேணும், அதை செஞ்சு வச்சு நீங்க அதை வைக்கிறதுக்கான இடம் வேணும். அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும், அதை விற்கணும். ஆன்லைன்ல விற்கிறதுக்குன்னா அதுக்கு வேற ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா டிராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான். நீங்க உங்களுடைய டிசைனை மட்டும் நீங்க பண்றீங்க. ஒரு டிஷர்ட்டோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிசைன் மட்டும் நீங்க பண்றீங்க. அந்த டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிராப் ஷிப் பண்றதுக்குன்னே ஒரு சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய டிசைனை வந்து நீங்க அதுல நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வெப்சைட்ல வந்து நீங்க அவங்க ஒரு சிலர் வந்து ஃப்ரீயா வெப்சைட் கொடுக்குறாங்க. ஒரு சில வந்து ஃப்ரீ வெப்சைட்ல நீங்க டைரக்டா அந்த டிசைனை நீங்க ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி நீங்க அதை விற்கிறீங்க. அவங்க வந்து அதை ஷேர் பண்றவங்க அதை வாங்கினாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த டிசைன் நீங்க டிசைன் பண்ண டிஷர்ட்டை உங்களுடைய பிராண்ட்ல அவங்க பிரிண்ட் பண்ணி அதை வந்து அவங்க எந்த அட்ரஸுக்கு வந்து யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு அவங்களே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா அதுல இருந்து வர்ற லாபத்துல ஒரு இதை கொடுப்பாங்க. இதுவும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃப்ரீயா நிறைய டிராப் ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்குது. கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் இதுக்கு தெரியணும். கொஞ்சம் என்ன சொல்றது, பிக்சர் எடிட் பண்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கத்துக்க முடியாத ஒரு விஷயம்லாம் இல்லை. நீங்க அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களால அந்த டிஷர்ட்ஸை நீங்க விற்க முடியும். உங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்க இன்வென்ட்ரி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு குடோன் ஒன்று நீங்க கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. நீங்க ஸ்டாக் வைக்க வேண்டியதில்லை. ஆனா உங்களுடைய ஓன் டிசைன், உங்களுடைய ஓன் பிராண்ட், நீங்க என்ன பிராண்ட்ல கொடுக்கணும்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த பிராண்ட்ல, உங்களுடைய பிராண்ட்ல கொண்டு போய் நினைச்சுவாங்க அந்த கம்பெனிக்காரங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா செல் யுவர் ப்ராடக்ட். இப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு திறமை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். நீங்க உங்க வீட்டுல ரொம்ப அழகான ஒரு அழகு பொருள் செய்யறதுக்கான ஒரு திறமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அத எப்படி விற்கிறது, ஆன்லைன்ல விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே என்ன செய்யலாம்னா ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணலாம். கொஞ்சமா அதுக்கு காசு செலவாகும். காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஆனா வேற ஒரு சிலருடைய, இப்போ அமேசான்ல உங்களுடைய பொருளை விற்க முடியும், பிளிப்கார்ட்ல நீங்க உங்களுடைய பொருளை விற்க முடியும், ஷாப்பிஃபைன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அதுல உங்க பொருளை விற்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஃப்ரீ தான். அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒன்னே ஒன்று மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி நம்பர், நீங்க ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் வாங்கி வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுனால, ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து அதுக்கு ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் நீங்க வாங்கணும். அதை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு அமேசான்ல உங்களால் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும், பிளிப்கார்ட்ல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது. அதுல போயிட்டு நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் பார்த்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வரும். நீங்க என்ன செய்யலாம், டைரக்டா பேக்கேஜ் நீங்க அனுப்பலாம் உங்களுடைய ப்ராடக்ட்டை விற்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வெப் டிசைனிங். உங்களுக்கு ஒருவேளை வெப் டிசைன் பண்ற, இது வந்து வெப் டிசைன் பண்றவங்க எல்லாம் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு வெப் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வெப் டிசைனை வந்து எப்படி விற்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரிஞ்சுக்கோங்க, வெப் டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னா மற்றவங்களுக்காக நீங்கள் வெப் டிசைன் பண்ணி என்ன செய்யலாம், அதை விற்கலாம், வெப் டிசைன் சொல்லி விற்கலாம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த SEO பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO. இந்த SEO அப்படிங்கிறது எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது, எப்படி வந்து நீங்கள் ஒருத்தருக்கு இன்டர்நெட்டில் அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் போடுறது அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் ஒரு பழக்கடை வச்சிருக்கிறாரு. அவருக்கு இன்டர்நெட் பற்றியோ கம்ப்யூட்டர் பற்றியோ எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் அவரை போய் அப்ரோச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு போட்டு தரேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையிலேருந்து அல்லது ஒரு ஊரில், ஒரு சின்ன ஊராக இருக்கலாம். இப்போ மதுரை மாதிரியான இடங்களில் நிறைய கடைகள் இருக்கும். சிம்பிளான ஒரு டவுன் மாதிரியான ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஊரில் அல்லது அந்த டவுனில் ஃப்ரூட் ஷாப் அப்படின்னு சொல்லி வந்து நெட்டில் தேடும்போது இந்த ஃப்ரூட் பழம் விற்கிற அந்த கடையும் வந்து யாரோ ஒருத்தர் ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த அதில் போய் நீங்கள் என்ன செய்றீங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அதை தேடும்போது அவங்களுடைய கடை வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து விற்பனை அதிகமாகும். இது வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் படித்து செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன்லைனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் டீனேஜர்ஸ், யூத், நீங்கள் அந்த குரூப்பில் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆள் அப்படின்னா இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். எப்படி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, அதே மாதிரி சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், எப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தருக்கு சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி ஒருத்தவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எப்படி சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் நான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கிளிக் பண்ணி இந்த குரூப்புக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஃபேஸ்புக்கில் போடுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. உங்களுக்கு அது தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் போய் சொல்லலாம், சார் எனக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் போட தெரியும் சார், நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வருவாங்க அப்படி சொல்லி என்ன செய்யலாம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நீட் இருக்குதோ அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைனுக்கு வந்து நீங்கள் என்ன டொமைன் செலக்ட் பண்ணீங்களோ அதை பொறுத்து ஒரு அப் டு 1000 rupees வரைக்கும் அந்த டொமைன் ப்ரைஸ் வரும். அது வருஷம் நீங்கள் இது பண்ணணும். அந்த வெப்சைட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய பிளானை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை, நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணுறது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளை நீங்கள் விற்கலாம். பிளாக் எழுதுறது மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆட் ரெவென்யூ, உங்களுடைய வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஆட் பார்க்குறவங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கான லிங்க்ஸில் உங்கள் வெப்சைட்டில் போடலாம். ஸோ இது மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிறது தான். இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல் யுவர் ஸ்கில். உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் விற்கிறது. அதுதான் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிறாங்க. வீடியோ எடிட் பண்ணுறது, ஆடியோ எடிட் பண்ணுறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ், வேறு லாங்குவேஜ் எதுனா அந்த லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. இந்த ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். நீங்கள் பெர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய திறமை, உங்களுக்கு இருக்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில இருந்தே செய்யக்கூடிய நிறைய வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணல, நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்தி அந்த திறமை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த திறமையை நீங்கள் விற்கிறீங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இந்த ஃபீல்டில் நீங்கள் அதிகமாக இருக்க உங்களுக்கு அவங்க பெர் அவருக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த பே அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைன் மூலமாக இருக்கிறது. விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து
கிட்டத்தட்ட வந்து ஃப்ரீலான்சிங் மாதிரி தான். ஆனா இதுல என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில ஸ்டாஃபா இருக்கிறீங்க. முந்தின ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு கம்பெனிலையும் ஸ்டாஃபா இல்லை. நீங்க யூ ஆர் அன் இண்டிவிஜுவல், யூ ஆர் ஃப்ரீ மேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க. நீங்க எந்த கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு இல்லை. ஒர்க் பேஸ்ட். நீங்க தேடி பாக்குறீங்க, உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த ஒர்க் மட்டும் வாங்கி ஒர்க் பண்ணி நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க, உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க இது வந்து ஒரு ஜாப், ஒரு ஸ்டாஃபா, ஒரு கம்பெனில நீங்க ஸ்டாஃபா இருக்கிறீங்க. பட் என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்க போக மாட்டீங்க, நீங்க உங்க வீட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு உங்க வீட்டில இருந்து செய்யற மாதிரியான ஒர்க்ஸ் தான். இப்போ கொரோனா சிச்சுவேஷனால நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறாங்க. ஸோ வீட்டில இருந்து நிறைய பேர் கம்பெனில போய் ஒர்க் பண்ண பெரும்பாலான நாட்கள் இப்போ வீட்டில இருந்து ஒர்க் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனில செய்யக்கூடிய வேலை வீட்டில இருந்து கூட செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அவங்க ஆஃபீஸுக்கு போக மாட்டீங்க, வீட்டில் இருப்பீங்க. அவங்க கொடுக்குற வேலையை நீங்கள் வீட்டில் இருந்து செய்வீங்க. ஸ்டாஃப் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ஒர்க்குக்கு எங்களுக்கு இங்கே கம்பெனிக்கு வர வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்கு கொடுக்குறது. இதெல்லாம் நல்ல சம்பளம் உள்ள விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் நெட்டில் தேடி பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆன்லைன் டியூட்டரிங். ஸோ ஆன்லைன் மூலமாக டியூஷன் எடுக்கிறது, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இது வந்து ஃப்ரீ செமினார். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான செமினாருக்கு வந்து காசு சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1 வீக் செமினாருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், அல்லது டோட்டலாக இந்த செமினாருக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ரூபி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பே பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் நினைச்சுவாங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்லைன் டியூட்டரிங். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கலாம், நீங்க ஒருவேளை நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம். அப்படி நீங்க டீச்சரா இருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க உங்களுக்கு நல்லா கத்துக் கொடுக்க தெரியும், நீங்க அதை ஆன்லைன் மூலமா கத்துக் கொடுக்கலாம். எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, உங்களுடைய நாலேஜை வந்து நீங்க செல் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா உங்களுக்கு ஒருவேளை நல்லா இங்கிலீஷ்ல டீச் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த மாதிரியான டியூஷனுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. பர்சனலா உட்காந்து கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க கோடிங் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒரு சில வெப்சைட், ஒரு சில மொபைல் ஆப் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து என்ன செய்யறாங்க, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆன்லைன் டியூட்டரிங் தான். அவங்க என்ன செய்வாங்க, இந்த டியூட்டர் அவங்க ஹையர் பண்ணி அவங்க ஒரு சம்பளம் கொடுத்து அவங்க உங்ககிட்ட சார்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. இதை நீங்க நேரடியாவே செய்ய முடியும். உங்களுக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, எனக்கு இந்த திறமை இருக்குதுங்க, உங்களுக்கு இதை கத்துக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குன்னா நீங்க இந்த ஃபீஸ் எனக்கு கொடுத்துட்டு நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு திறமையை நீங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது. ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுவும் கூட நீங்க காசே செலவு பண்ணாம ஃப்ரீயா பண்ணலாம். நீங்க அதிகபட்சமா செலவு பண்றது இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக தான் இருக்கும். நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா போதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பரா செய்ய முடியும். கண்டென்ட் ரைட்டிங், அடுத்தவங்களுக்கு கண்டென்ட் ரைட் பண்றது, கண்டென்ட் கிரியேட் பண்றது. ஒரு சில பேர் வெப்சைட் வந்து மற்றவங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து நம்ம எழுதி கொடுக்கறது, கண்டென்ட் வெப்சைட்ல எழுதி கொடுக்கறது, ஒரு ரிவ்யூ, அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்து இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க ரிவ்யூ எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க ரிவ்யூ எழுதி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தமிழ்ல இல்லை, இதெல்லாமே பெரும்பாலும் இங்கிலீஷ்ல, மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்குது. தமிழ்ல ஒருவேளை இன்னும் பின்னால நம்ம தமிழ்நாட்டில் இந்த டெக்னாலஜிஸ் வளரும் பொழுது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா வளரும். நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது யூ கேன் கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால கண்டென்ட் ரைட் பண்றது, மற்றவங்களுக்கு நீங்க எழுதி கொடுக்கறது, அவங்க சொல்ற ஒரு கண்டென்ட் நீங்க எழுதி கொடுக்கிற ஒரு ரிவ்யூவா இருக்கலாம், அல்லது அதை பத்தின என்ன சொல்றது ஒரு ஸ்டோரியா இருக்கலாம், எதுவும் வேணாலும் இருக்கலாம். நீங்க எழுதி கொடுக்குற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்க கண்டென்ட் எழுதி கொடுக்கறது. யூடியூப். ஸோ மெயினா நம்ம நிறைய பேர் யூடியூப் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த யூடியூப்ல எந்த மாதிரியான மல்டிமீடியா கண்டென்ட்டும் நீங்க இதுல போடலாம். இது யூடியூப் அப்படிங்கிறது, ஈவன் ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மா இன்னைக்கு மாறிட்டு இருக்குது. உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான பணத்தெல்லாம் யூடியூப்ல சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு யூடியூப் மூலமா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க யூடியூப்ல முதல்ல வந்து ஸ்டாண்டர்டா ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவங்க ஸ்டடி ஆனதுக்கு அப்புறமா அந்த வியூவர் பேஸ் அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் மாதிரி ஆயிருது. அதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க சாதிக்கிறாங்க. ஸோ யூடியூப், ஃபேஸ்புக், இந்த மாதிரியான கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இது வந்து ஒரு உங்களுடைய திறமையை நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்க அதை கண்டிப்பா இதை செய்யணும். ஆனா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இடம். எந்த விதமான மல்டிமீடியா கண்டென்ட் நீங்க போடலாம், எந்த விதத்தை நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான யூடியூப், ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட் ரெவன்யூ மூலமா, பேசிக்கா வந்து ஆட் ரெவன்யூ. ஏன்னா நீங்க ஒரு சில யூடியூப்ல நீங்க ஒரு சில வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் வரும். இந்த ஆடுக்கான காசு வந்து அதுல ஒரு பெர்சன்டேஜ் வந்து அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு போகும். ஸோ அது மூலமா ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஏர்ன் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ், அந்த யூடியூபுக்கு வந்து ஸ்பான்சர் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து
நீங்களா ஸ்பான்சர்ஷிப் போட்டுக்கிறது, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்களே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க போட்டு அந்த காசு முழுக்க நீங்க வாங்கிக்கிறீங்க. அஃபிலியேட் லிங்க் உங்களுடைய யூடியூப் சேனல்ல அந்த நான் முன்னாடி அஃபிலியேட் லிங்க் பத்தி பேசுனேன், அந்த அஃபிலியேட் லிங்க் நீங்க யூடியூப் சேனல்ல போட்டு நீங்க அது மூலமா பண்ணலாம். மெர்ச் ஸ்டோர் நான் சொன்னலையா அந்த ட்ராப் ஷிப்பிங். ஸோ உங்களுடைய ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் போட்டு நீங்க உங்களுடைய ஸ்டோர் மூலமா நீங்க செய்யலாம். டொனேஷன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் டொனேஷன்ஸ் வராது, டொனேஷன்ஸ் டிப்ஸ் வராதுனாலும் இப்போ கொஞ்சம் பேர் ஒரு சில பேர் கொடுக்கறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த டொனேஷன் அண்ட் டிப்ஸ் மூலமா கூட நீங்க யூடியூப்ல நீங்க பண்ணலாம். அடுத்ததா வந்து புக் ரைட்டிங். உங்களுக்கு ஒரு எழுதக்கூடிய திறமை இருந்ததுன்னா நீங்க ஒரு நாவல் அந்த மாதிரியான பெரிய புக்ஸ் நீங்க எழுதலாம். அப்படி எழுதும்போது இப்போ முன்னாடி மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிஜிட்டல் மீடியாவாகி போச்சு. ஸோ டிஜிட்டல் மீடியா அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃபுல்லாக புக்கை ரைட் பண்ணுறீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அலையணும், யாராவது என்னோட புக்கை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி அலையணும். அவ்வளோ ஈஸியாலாம் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே சொந்தமாக காசு போட்டு பப்ளிஷ் பண்ணணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, செல்ஃப் பப்ளிஷிங் தான் இப்போ எல்லாமே. உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை எழுதி நீங்களே வந்து செஞ்சீங்கன்னா செல்ஃபாக பப்ளிஷ் பண்ணிடலாம். அமேசானில் வந்து செல்ஃப் பப்ளிஷிங் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய செல்ஃப் பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ராயல்ட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ விற்கிறதுல அந்த ராயல்ட்டி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை யார் கூடயும் ஷேர் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு ஃபுல்லாக. தெளிவாக கேட்கலையா? ஸோ இந்த உங்களோட நெட் ப்ராப்ளமா இருக்கும். கொஞ்சம் நெட் கொஞ்சம் நல்லா கிடைக்கிற இடத்துக்கு வந்துருக்கோங்க. எனக்கு வந்து ஃபுல்லா நல்ல ஃபாஸ்டான நெட். சோ இந்த புக் ரைட்டிங் உங்களுக்கு ஒரு ஆமா, தேங்க்யூ. புக் ரைட்டிங் நீங்க உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்களே செல்ஃபா பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்களே பப்ளிஷ் பண்ணிட்டு நீங்க அதுக்கான ஃபுல் இதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சொசைட்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியை பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு முன்னால கொடுக்கப்பட்டிருக்குது. டேட்டா என்ட்ரி தான் கடைசியாக நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா டேட்டா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாத்து வேலை இன்டர்நெட்ல இருக்குது. டேட்டா என்ட்ரி ஜாப் வாங்க, வீட்டில இருந்தே நீங்க டைப் பண்ணா மட்டும் போதும், காசு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஏமாத்து வேலை இருக்குது டேட்டா என்ட்ரியில. அதுல நீங்க நெட்ல பாக்குற டேட்டா என்ட்ரியில 100க்கு 90% போய். பட் ஆனா உண்மையிலே டேட்டா என்ட்ரின்னு ஒரு ஜாப் இருக்குது. கரெக்டான ஆட்கள் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா உங்களால சம்பாதிக்க முடியும் டேட்டா என்ட்ரியில. வேற ஒண்ணும் இல்லை, நீங்க ஜஸ்ட் அவங்க சொல்றது நீங்க டைப் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட அவருக்கு இத்தனை வேர்ட்ஸ் நீங்க டைப் பண்ணோம், அது வந்து உங்களுக்கு நாங்க இவ்வளவு காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது. இந்த ஜாப் இருக்குது. பட் ஆனா அது அவ்வளவு ஈஸியா வந்து கரெக்டான ஒரு சேனல் மூலமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நிறைய சும்மா நெட்ல போயிட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க இவ்வளவு காசு கொடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட காசை பிடிங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமா நாம ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இன்டர்நெட் மூலமா ஏர்ன் பண்றதுக்கு இருக்குது. இது எதுக்காக இந்த பிரசன்டேஷன் நான் போட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்டர்நெட் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு முன்னாடி இன்டர்நெட் மூலமா ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இன்டர்நெட் மூலமா வந்து இருக்குது. ஸோ இதுல எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க வந்து நீங்க அதை கத்துக்கிட்டு நீங்க வந்து அதை செய்யலாம். இது எல்லாமே வந்து ஒருவேளை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் இதுல கொடுக்குறேன். இது எல்லாமே எப்படி செய்யறது, இது எப்படி இதுக்கான வெப்சைட்ஸை தேடுறது, எப்படி ஃப்ரீயா பண்றது பத்தி எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் இன்னும் வர நாட்கள்ல ஃபுல்லா நான் கவர் பண்ணுவேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல கவர் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு செமினார்ல உட்காந்து சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். யாருமே சொன்ன மாதிரி 7 நாள் உட்கார்றதே பெரிய கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்து ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஏன்னா 7 நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி உட்கார்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனுடைய கஷ்டத்தை நானும் உணர்ந்திருக்கிறேன். ஸோ இந்த நாள்ல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து இன்டராக்ட் பண்ண தான் போறோம். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம தொடர்ந்து இன்டராக்ட் பண்ண போறோம். உங்களுக்கான இன்டர்நெட்ல இந்த மாதிரியான ஹெல்ப்ஸ் வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபியூச்சர்ல நான் என்னுடைய சேனல்ல நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிராடா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு இன்டர்நெட்ல நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். இப்போ இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல இவ்வளவு விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். இதுல நீங்க எது வந்து உங்களுக்கு சிறந்ததா இருக்கும், உங்களால எதை வந்து நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க தீர்மானிக்கணும்.
அதை நீங்க சரியான விதத்துல தீர்மானிச்சா மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை உங்களால சரியான விதத்துல பிரசன்ட் பண்ண முடியும். யாரோ ஒருத்தர் இப்படி செய்யறாங்க அதனால அதை நான் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன், அப்படி செய்ய முடியாது. நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமை என்ன, உங்களுடைய என்ன சொல்றது, ஒரு பிறவியிலேயே உங்களுக்கு ஒரு சில திறமைகள் இருக்கும், அல்லது நீங்க அதுக்கப்புறமா ஒரு சில திறமைகளை நீங்க படிச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய திறமை என்ன, உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நீங்க யோசிச்சு அல்லது இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பேஷன் இருக்குது, என்ன பேஷனேட், நீங்க எதை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, எதை வந்து நீங்க திரும்ப திரும்ப செஞ்சாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்து நீங்க ஒரு கண்டென்ட் இதை வச்சு நான் எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து நல்லா போகும். கண்டென்ட் வந்து சரியான விதத்துல கொடுக்க வேண்டியது அவசியம். நம்ம தப்பான விதத்துல கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து சப்பையா இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. மதுரை முத்து பெரும்பாலான ஆட்கள் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காமெடி, இது ஸ்டாண்டப் காமெடியன், தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன், பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க அவர் தெரியும், மதுரை முத்து. சன் டிவியில் அதெல்லாம் நிறைய காமெடி ஷோ பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு நல்லா ரொம்ப டைமிங்காக நிறைய விஷயங்கள் பேசுவார், அது நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம அந்த டிவியில் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அதை பார்க்கலாம். ரொம்ப கலகலப்பாக நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார், நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா பார்க்கலாம். ஏன்னா அந்த ஸ்டேஜ் அவ்வளோ அப்படி அந்த அட்மாஸ்பியர் அப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு போகும்போதே இது ஒரு சிரிப்பு ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம போவோம். அப்போ அவங்க ஏதாவது ஒரு சில விஷயத்த சொல்லும்போது நம்ம சிரிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு சில பேக்ரவுண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க. சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க, ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்க சிரிக்கிறத காட்டுவாங்க, ஆடியோ போடுவாங்க, மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் போடுவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இந்த லாக்டவுன் டைம்ல நினைக்கிறேன் மதுரை முத்து வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சார். அவரு அந்த யூடியூப் சேனல்ல அவர் ஸ்டேஜில் பேசுற அதே காமெடியை தான் அவர் வீடியோ எடுத்து அவர் பேசுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் தான் உட்காந்து பேசியிருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே காமெடியை தான் பேசுறாரு. நான் பார்க்குறேன், எனக்கு சிரிக்கணும்னே தோணலை, பரிதாபமாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. இந்த காமெடியை தான் நம்ம டிவியில் பார்த்து சிரிச்சோமா அப்படின்னு சொல்லி இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் தான். அந்த காமெடியை அவங்க டிவியில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு போகும்போது அதில் நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கான, நம்மளை கலகல போட்டுறதுக்கான எல்லா அம்சங்களையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. ஸோ ஒரு மணி நேரம் அந்த ப்ரோக்ராமில் அரை மணி நேரம் உட்காந்துருக்கோம்னா அது நமக்கு ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதே அவர் எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாமல், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், லைட்டிங் இல்லாமல் தனியாக வீட்டில் சேரில் உட்காந்து சொல்லும்போது நமக்கு அதை சிரிக்கவா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியது இருக்குது. அதே மதுரை முத்து வந்து டிவியில் பேசின அந்த ஆடியோவை எடுத்து பச்சை மட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல், கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து பண்றது, பச்சை மட்டை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் குரூப் இருக்கிறாங்க. அந்த ஆடியோ வந்து அவங்க வீடியோவா வந்து நடிச்சு காட்டுறாங்க. அவரு அந்த மதுரை முத்து பேசுறாரு இல்லையா, அதை பேசினதை அவங்க அதை நடிச்சு காட்டுறாங்க. அந்த கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல பயங்கரமா இருக்குது. அந்த கண்டென்ட் அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். மதுரை முத்துனுடைய ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து இவங்க அதை பிக்சரைஸ் பண்றாங்க. இவங்க பேசுற மாதிரி அதுக்கு அந்த அந்த அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் செட் பண்ணி ஒவ்வொருத்தர் பேசுற மாதிரி பேசி அந்த வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல போட்டிருக்காங்க. பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லா போகுது. ஸோ அவங்க ஒரு கண்டென்ட் வித்தியாசமா யோசிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுல நம்ம என்ன சொல்றோம், ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. அதாவது ஸ்லாங், இப்போ திருநெல்வேலியில உள்ளவங்க திருநெல்வேலி ஸ்லாங் இருக்குது. திருநெல்வேலிக்காரங்க எப்படி பேசுவாங்க, திருநெல்வேலி ஒரு திருநெல்வேலியில இருக்கிற ஒருத்தருடைய வீட்டில் எப்படி பேசிக்குவாங்க, அந்த அந்த அனிமேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா படும் மோசமா இருக்கும். சும்மா 2-3 பொம்மையை வச்சு ஏதோ ஒரு ரொம்ப சப்பையான ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹைலைட் என்ன அப்படின்னா திருநெல்வேலி ஸ்லாங். அதே மாதிரி நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு சில பேர், கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு சில பேர் அவங்க ஸ்லாங்ல பண்றாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையை எப்படி பேசிக்குவாங்க, அவங்க வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா எப்படி அந்த வீட்டில் அந்த பேச்சு இருக்கும். இதுதான் அந்த சேனல். பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் பயங்கரமா நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு சேனலா இருக்குது. பெரிய அளவுல கிராபிக்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப மோசமான அனிமேஷன் இருக்கும். நீங்க திருநெல்வேலி ஸ்லாங் அல்லது கன்னியாகுமரி ஸ்லாங் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் ஒரு சிலது நீங்க பார்க்கலாம். ஆனா அதை மக்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் நம்ம உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு திறமை என்ன. இங்கிலீஷ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பூட்டை வந்து எப்படி கள்ளச்சாவி போட்டு அல்லது கள்ளத்தனமா பூட்டை எப்படி துறக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு இங்கிலீஷ்ல யூடியூப்ல. அதுல பாத்தீங்கன்னா அவருடைய முழு சேனல்லையும் அவர் எதை பத்தி போடுறாரு அப்படின்னா எப்படி அவர் வந்து திருடன் கிடையாது,
அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். தீவிரவாதிகள்லாம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பூட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை திறந்துட்டு உள்ள போறதுக்கான அந்த எக்ஸ்பர்ட் அவர். அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. எந்த பூட்டை அவர் கையில கொடுங்க, 2 நிமிஷத்துக்குள்ள 1 நிமிஷத்துக்குள்ள திறந்துடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சில டூல்ஸை வச்சு அசால்ட்டா திறந்து தூர போட்டுறாரு. உலகத்திலேயே திறக்க முடியாத பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த செக்யூரிட்டி அவர்கிட்ட கொடுத்தாலும் அதை அவர் சட்டுன்னு திறந்து காட்டிடுறாரு. நமக்கு அதை பார்க்கும்போது என்னடா பூட்டு இது, நம்ம எந்த பூட்டு வாங்கினாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? ஸோ அவர் ஒரு உண்மையை அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மக்களுக்கு கொடுக்குறாரு. இவ்வளவு தாங்க பூட்டு அப்படிங்கிறது இதுதான், பூட்டை திறக்க முடியாத பூட்டுலாம் ஒன்றும் கிடையாது, எந்த பூட்டையும் திறக்கலாம்னு சொல்லி அவர் திறந்து காட்டுறாரு. இது ஒரு கண்டென்ட். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க பேபிஸ்க்கு வந்து எப்படி சாப்பிட சொல்றது, பிள்ளைங்கள்ட்ட எப்படி இதை கத்துக் கொடுக்கறதுன்னு சொல்லி அதை காமெடியா பண்றாரு, ஃபன்னியா பண்றாரு. அதை பாக்குறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க, அதை நிறைய பேர் பாக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடுற ஒரு ஆப்பிரிக்கா சேனல் ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைங்கலாம் ஒழுங்கா ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இருக்காது, அழுகு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் அந்த பிள்ளைங்க. ஆனா நல்ல ஒரு மியூசிக், நல்ல பீட், அந்த மாதிரியான டான்ஸ் சேனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட். அதே மாதிரி காமெடி கொடுக்குற சின்ன சின்ன காமெடியை வந்து ஷார்ட்டா எடுக்கிற அந்த பச்சை மட்டன் சொல்லி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி முதல்ல இங்கிலீஷ்ல ஆரம்பிச்ச ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி பீஸ் எடுத்து அவங்க அதை நடிச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ற சேனல்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி சாதாரண மொபைல் வச்சு எடுக்கிற சின்ன பசங்க எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்க இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். ஸ்கை இஸ் த லிமிட். நீங்க தான் யோசிக்கணும், எப்படிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் என்னால ஆரம்பிக்க முடியும், எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால சொல்ல முடியும். ஸோ நீங்க எதுல நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நீங்க வந்து நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதை பத்தின ஒரு சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ நான் சொன்ன விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கொஸ்டின் ஆன்சர் இதுக்கு நம்ம போகலாம். கொஸ்டின் ஆன்சர் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம வந்து அதை முடிச்சுக்கலாம். ஸோ இதுல இன்னைக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல வந்து நிச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுடைய நிச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க எந்த மாதிரியான ஒரு சேனல் அல்லது எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதை இன்னைக்கு நீங்க யோசிச்சு கண்டுபிடிங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து என்னென்ன மாதிரியான விதத்தில் நீங்க அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க எதுல நல்லா பெஸ்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இப்ப பிறவியிலே என்ன திறமை இருக்குது, ஒரு சிலருக்கு உங்க இயல்பாவே ஒரு சில திறமை இருக்கும். ஸோ அதை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க நடத்தலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க மற்றவங்ககிட்ட கேட்கலாம். ஒரு சில நேரத்துல நம்மளுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட மற்றவங்களுக்கு நல்லா தெரியும். நாம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா மற்றவங்க நம்மள நல்லாவே பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து மற்றவங்ககிட்ட கேளுங்க. நீங்க டீன்ஸ் அண்ட் யூத்தா இருப்பீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்ட்ட நீங்க இன்னைக்கு கேளுங்க, நான் எதுல நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, எதிர் வீட்டுக்காரங்கிட்ட கேளுங்க, நான் வந்து எதுல பெஸ்டா இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. நீங்க பார்த்ததுல வந்து நான் எந்த விஷயத்த செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருவேளை இப்போ ஒரு வருஷமா நம்ம ஸ்கூலுக்கே போக முடியல, ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஸ்கூல் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, முன்னாடி அட்டன் பண்ணிருப்பீங்க, உங்க டீச்சர்ஸ்ட்ட கேளுங்க. உங்க டீச்சர்ஸ்க்கு உங்களை அப்சர்வ் பண்ணி விட்டுக்கூடிய ஆட்கள், ரொம்ப கீழே அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய டீச்சர்ஸ், ஒரு போனை போட்டு கேளுங்க, டீச்சர் நான் வந்து எதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. கிளாஸ்ல உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ்க்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு 2 ஃபோன் போட்டு கேட்கலாம், 2-3 டீச்சர்ஸ்க்கு ஃபோன் போட்டு கேளுங்க, நான் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, நான் எதுல பெஸ்ட்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட டீச்சர்ஸ்ட்ட கேளுங்க, உங்களை அப்சர்வ் பண்றவங்ககிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, எந்த விதத்துல நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. இன்னொரு சில பேர் ரிலீஜியஸ் கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள் இருக்கிறீங்க. ரிலீஜியஸ் கண்டென்ட் கொடுக்குறவங்க, ரிலீஜியஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அகைன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே யூடியூபை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு விருப்பமானதை நான் கொடுக்குறேன்னா, மக்களுக்கு விருப்பமானதை நான் கொடுக்குறேன்னா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். நான் வெறுமனே எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் கொடுத்துட்டு அதை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கறது வந்து ஒரு தவறான ஒரு எதிர்பார்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது, நான் மக்களுக்கு பிடிச்சதை மட்டுமே நம்ம கொடுக்க முடியாது, அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. மக்கள் வந்து
என்ன கேட்டாலும் அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயமாவும் இருக்கணும், அது மக்களுக்கு பிடிச்ச விஷயமாவும் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது வந்து யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக போகும். ஸோ உங்களுக்கு நான் வந்து சிம்பிளா ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூடியூப் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளா நான் ரஃபா போடுறேன், அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட். அடுத்தல வந்து மக்கள். இப்போ மக்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில கண்டென்ட் இருக்கும். சும்மா ரஃபா போடுறேன். ஸோ இது வந்து மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கண்டென்ட் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கும் அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கணும், மக்களுக்கும் உங்களுக்கும் அந்த கண்டென்ட்டை செய்யக்கூடிய திறமை இருக்கணும், மக்களுக்கும் அந்த கண்டென்ட் வந்து பிடிச்சக்கூடிய கண்டென்ட்டா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் வந்து கரெக்டா ஒரு கண்டென்ட்ல மிக்ஸ் ஆச்சு, சரியான விதத்துல மிக்ஸ் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து யூடியூப்ல நல்லா போகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு இது. ஸோ ஒரு சில நேரத்துல நம்ம கண்டென்ட் கொடுக்கும்போது நம்ம யூடியூபுக்கு வந்து பெரும்பாலும் மக்கள் எதுக்காக வருவாங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வருவாங்க. ஸோ என்ன சொல்றது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ்க்கான ஆன்சர் வந்து யூடியூப்ல தேடக்கூடிய அளவுல மக்கள் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதுக்கு அவங்க வேற இடங்களுக்கு தேடி போறாங்க. கண்டிப்பா ரிலீஜியஸ் கண்டென்ட் மாதிரியான வியூஸ் கொடுக்குற பிலீஃப்ஸ் அந்த மாதிரியான இதுக்கு இடம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் அதே நேரத்துல அதுக்கான வியூவர்ஸ் வந்து நம்ம தான் தேடி நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். எந்த ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாலும் அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம இம்போஸ் பண்றோமா அப்படிங்கிறது நீங்க எப்பவுமே நீங்க கவனிச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே நீங்க இம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்ல மக்களுக்கு பிடிச்ச விதத்துல அதை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதை வேணாலும் நீங்க யூடியூப்ல பேசலாம், தப்பு இல்லை. அதே நேரத்துல அதை சரியான விதத்துல ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். ஸோ நம்ம அதை தான் வர்ற நாட்களை நம்ம பார்ப்போம், எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இல்லை அப்படின்னா நம்ம தேவையில்லாம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நம்மளை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனம் இல்லாம என்ன சொல்றது, நம்மளுடைய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வர்ற மாதிரியான விஷயங்களையோ அல்லது பொதுவில் இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கும் மாதிரியான விஷயங்களையோ, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூடியூப்ல அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு சில நேரத்துல பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால நம்ம என்ன வேணாலும் நம்ம பேசலாம் அப்படி இல்லை, என்ன வேணாலும் பேச முடியாது. ஃப்ரீடம் இருக்குது, பட் ஃப்ரீடம் ஹேஸ் எ லிமிட். நம்ம இந்த ஃப்ரீடத்தை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம எப்படி நம்ம ஒரு யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பொது வெளி, ஒரு பப்ளிக், ஒரு பொது இடத்துல நம்ம நிக்கிறோம். அந்த ஒரு பொது இடத்துல நம்மளால என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அந்த விஷயத்த தான் நம்மளால யூடியூப்ல செய்ய முடியும். ஒரு விஷயத்த உங்களால பொது இடத்துல செய்ய முடியல அப்படின்னா அதை யூடியூப்ல செய்ய முடியாது. யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், எனி கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை நீங்க பேசிக்கா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீங்க ஏன்னா ஒரு இடத்துல நீங்க கண்டென்ட் ஷேரிங் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கனாலே நீங்க வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். மக்கள் பொதுவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க. நீங்க பொது வாழ்க்கைக்கு நீங்க போயிட்டீங்க, ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பப்ளிக்ல நீங்க என்ன சொல்ல முடியுமோ அதைத்தான் நீங்க சொல்ல முடியும், அது என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நீங்க செய்ய முடியும். அதே மாதிரி தான் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் எந்த கண்டென்ட் ஷேரிங்லயும் அந்த பொது இடத்துக்குள்ள நீங்க எப்படி பேசணுமோ,
எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படிதான் உங்களால அந்த யூடியூப்லயும் பிஹேவ் பண்ண முடியும். அதுவும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அந்த எல்லையும் நம்ம தாண்டிடக்கூடாது. அந்த எல்லையை நம்ம தாண்டணும் அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த எல்லையை நம்ம ஒருவேளை தாண்டும் போது அதுக்கான பிரச்சனைகளையும் நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால அதையும் நீங்க ஒரு கண்டென்ட் நம்ம எப்பவுமே கொடுக்கும்போது நம்ம ஒருவேளை சீரியஸான கண்டென்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மனசுல வச்சு நம்ம செயல்படணும். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல நமக்கு போதுமான ஃப்ரீடம் இருக்குது. நமக்கு போதுமான எல்லா விதத்திலும் நமக்கு போதுமான ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஃப்ரீடத்தை நம்ம வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் என்ன சொல்றது, நம்ம அந்த அந்த ஃப்ரீடத்தை ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம வந்து அணுக அதை வெளிப்படுத்துறதுக்கு நாம கத்துக்கணும். ஸோ ஓரளவு உங்களுக்கு கண்டென்ட் பத்தின ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட 11:45 12 கிட்ட நமக்கு டைம் ஆகுது. என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து கொஸ்டின் டைம். இப்போ நம்ம ஸோ இந்த கொஸ்டின் டைம்ல வந்து நீங்க என்ன கேட்கணும், என்ன உங்களுக்கு இதுல இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்குதோ அதை நீங்க கேட்கலாம். ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல நான் எடுக்க போற விஷயத்துல இருந்து நீங்க கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா நான் அது வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா அதை எடுக்க போறேன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய கேமராவையும் உங்களுடைய மைக்கையும் நீங்க ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சார் உங்க யூடியூப் சேனல் பேர் என்ன சார்? என்னுடைய ஒரு நிமிஷம். ஹலோ சார். ஒரு நிமிஷம். என்னுடைய யூடியூப் ஒரு நிமிஷம். என்னோட யூடியூப் சேனல் வந்து ஜஸ்வின் டெக் டாக்ஸ் தமிழ். ஜஸ்வின் டெக் டாக்ஸ் தமிழ். நான் போட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க சார். வாட்ஸ்அப்ல நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஆமா, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியா அல்லது நம்ம ஒரு குரூப்பா நம்ம வந்து எப்படி நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சக்சஸ்ஃபுல்லா அதை ஹெல்ப் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் பேசுவேன். என்னென்ன விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கறத பத்தி. இப்போ நம்ம யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நல்லா வளர்த்து கொண்டு வர முடியும். சரியா? அது வந்து யூடியூபோடைய அல்காரிதம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், நம்ம எப்படி அதை பண்ணுனா நம்மளுடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம பண்ண முடியும். நமக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் டெடிகேஷன் மட்டும்தான். நம்ம நல்லா டெடிகேட்டடா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நீங்க ஒரு 1 இயர் நீங்க ஃபெய்த்ஃபுல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஹெல்ப் பண்ணாலே போதும், உங்களால வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை ரொம்ப நல்லபடியா வந்து கொண்டு வர முடியும். ஸோ இருக்குது. கேட்கலாம். நெக்ஸ்ட். ஹலோ சார். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. உங்களுடைய கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. எனக்கு இருக்கிற டவுட் வந்து அந்த ஃப்ரீலான்சிங்ல டிரான்ஸ்லேஷன் ஜாப் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது டேட்டா என்ட்ரி போல நிறைய ஃப்ராட்ஸ் இருக்கக்கூடியதா அல்லது இதில் ஜென்யூனான ஜாப்ஸ் நிறைய இருக்குதா? எனக்கு ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லலாம். நான் உங்களுக்கு வெப்சைட்ஸ் வந்து நான் அப்புறமா பார்த்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அது பற்றின ஒரு வீடியோ கூட நான் போடுறேன் பின்னால் யூடியூப்ல. ஜென்யூனான வெப்சைட்ஸ் இருக்குது. என்ன சொல்றது, நம்ம கரெக்டான வெப்சைட்ல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்க லோக்கலாவும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோக்கலா வேற உங்க ஒருவேளை இப்போ லோக்கல்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில கம்பெனிஸ் மூலமா நீங்க லோக்கலாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆன்லைன்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கான காம்படிஷன் ஆக்சுவலா அதிகம் தான். நம்ம எல்லா ஆன்லைன் ஜாபுக்குமே வந்து காம்படிஷன் அதிகம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங்கை ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியில போய் அவங்க ஒரு எம்ப்ளாயியா வந்து இருக்க வேண்டியதில்லை. அவங்க வந்து ஃப்ரீயா வந்து இருந்துக்கலாம். அவங்களுடைய டைம்ல அவங்க ஒர்க் பண்ணலாம். அதுதான் விஷயம். அவங்க எப்போ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஒர்க் பண்ணலாம். அவங்க ஃப்ரீயா இருக்க நேரத்தில் ஃப்ரீயா இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கனால இதுக்கான இது ஒரு காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டு தான். பட் உங்களுக்கு வந்து திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்க தொடர்ந்து நீங்க இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது. சரியான வெப்சைட் மூலமா அப்ரோச் பண்ணி நான் போட்டு விடுறேன். ஒன் மோர் டவுட். ஃபேஸ்புக்ல மானிட்டைசேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஃபேஸ்புக்ல மானிட்டைசேஷன் பண்ண முடியும். உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் அல்லது குரூப் ஆரம்பிச்சீங்கன்னா மானிட்டைசேஷன் பண்ணலாம்.
இவங்க பேஜ் ஆர் குரூப் இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதுல கேட்கும் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ்ல கேட்கும்ல ஸ்டார்ட் நீங்க பண்ணுங்க. ஒன்னு பேஜ் நீங்க கிரியேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா குரூப் நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல பண்ண முடியாது. பர்சனல் ப்ரொஃபைல வந்து நீங்க எல்லாம் போடலாம். பர்சனல் ப்ரொஃபைல நீங்க லைவ் போடலாம், எல்லாமே எல்லா கண்டென்ட் நீங்க பர்சனலா போடலாம். பட் அதை மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஒன்னு நீங்க பேஜ் கிரியேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா குரூப் கிரியேட் பண்ணணும். குரூப் கிரியேட் பண்ணிட்டு அவங்க அகைன் யூடியூப்ல வச்சிருக்க மாதிரியே ஃபேஸ்புக்ல ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க வளர்த்து கொண்டு வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களால வந்து ஃபேஸ்புக்லயும் வந்து இப்போ மானிட்டைசேஷன் பண்ண முடியும். ஓகே. அண்ட் யூடியூப்ல மானிட்டைசேஷனுக்கு என்ன லிமிட்ஸ் இருக்குது, அதனுடைய விஷயங்கள் சொல்லுவீங்களா அடுத்த கிளாஸஸ்ல? ஆமா, அது வந்து நம்ம அடுத்த கிளாஸஸ்ல நம்ம அதை பார்ப்போம். பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அப்புறமா வந்து மினிமம் 4000 ஹவர்ஸ் வந்து உங்களுடைய கண்டென்ட் ஓடி இருக்கணும். இந்த ரெண்டும் தான் யூடியூபோடைய பேசிக் ரெக்யர்மெண்ட். ஓகே, இந்த ரெண்டும் பேசிக். இது இருந்ததுனால உடனே மானிட்டைஸ் ஆயிராது. இந்த ரெண்டும் பேசிக். இதை தாண்டினதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்ப்பாங்க உங்களுடைய வெப்சைட்ல, அது உங்களுடைய சேனல்ல. அதாவது நீங்க மியூசிக்கை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதாவது காப்பிரைட்ஸ் மியூசிக் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுடைய கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய கண்டென்ட் வந்து அடுத்தவங்களுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கணும். சும்மா யூஸ்லெஸ்ஸா சும்மா ஏதாவது ஒரு போட்டுட்டு அதுக்கு அப்படிலாம் வராது யூடியூப்ல. அது இப்போ பாக்குறாங்க ரொம்ப. அந்த கண்டென்ட்ல என்ன வேல்யூ இருக்குது, நீங்க வியூவர்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பாக்குறாங்க. நீங்க ஜெனியூனா யூடியூப் சேனல் நடத்துறீங்க அப்படின்னா எந்த விதத்திலையும் பிரச்சனை இருக்காது. மினிமம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ். இந்த ரெண்டு தான். ஓகே. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட், யூடியூப்ல ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ புதுசா வந்திருக்கு ஷார்ட்ஸ், அதுல ஏர்னிங் பண்ண முடியுமா? ஷார்ட்ஸ்ல மானிட்டைசேஷன்ல அக்செப்ட் பண்ணிக்கறாங்களா இல்ல ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட்டா? இல்ல, இப்பதான் ஷார்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் இன்னும் வந்து அது வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்குது ஷார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்தியாவில தான் ஷார்ட்ஸ் வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அஃபிஷியலா. இப்போ யூஎஸ்லயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து அதை மானிட்டைஸ் பண்ற மாதிரியான இது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு போட்டுட்டே இருக்கலாம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் அதை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மணி தானே, அவங்க வந்து அதை அவங்களுக்கு அதுல அது மூலமா அவங்களுக்கு இன்கம் வருதா அப்படிங்கறதான் பார்ப்பாங்க. பட் ஷார்ட்ஸ் வந்து ஒருவேளை ஃபியூச்சர்ல மானிட்டைஸ் பண்ணலாம், தற்சமயத்துக்கு பண்ண முடியாது. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு, நான் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கேன், தமிழ் கிறிஸ்டியன் ஆடியோ புக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதுல புக்ஸ் வந்து நான் ஆடியோ புக்கா ரீட் பண்ணி போறேன். நீங்க ஆடியோ புக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆடிபிள், ஸ்டோரி டெல், அந்த மாதிரி செக்குலர்ல பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல கிறிஸ்டியன் கண்டென்ட்ஸும் இருக்குது. எனக்கு யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, தமிழுக்காக எஸ்பெஷலா, தமிழுக்கு இல்ல தமிழுக்காக பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஐடியால நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மேபி உங்களுடைய அப்கமிங் டீச்சிங்ஸ்ல இந்த ஆடியோ புக்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கும் மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் சொன்னேன், வீடியோ இல்லாம வெறும் ஆடியோ வச்சே நம்மளால பண்ண முடியும். ஆமா, நான் சொல்லியிருந்தேன்ல, முதல்ல சொன்னல பாட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பாட்காஸ்டிங் வந்து நீங்க ஆங்கர் எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, anchor.fm. அது வந்து ஸ்பாட்டிஃபையோடது. ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்க ஸ்பாட்டிஃபைல டைரக்டா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா வந்து அதுல வந்து நீங்க காசு கொடுத்தா தான் பண்ண முடியும் ஒண்ணு. அப்படி இல்லை நீங்க பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பர்சனல் வெப்சைட்ல நீங்க பண்ணணும். இந்த ரெண்டும் இல்லாம ஆங்கர் வந்து நம்மளுக்கு யூடியூப் மாதிரியே ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், இது பாட்காஸ்டிங்காக மட்டும். ஸோ நீங்க அதுல போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க அதுல ஆடியோ நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆங்கர் எஃப்எம்ல இருந்து என்ன பண்றாங்க, ஸ்பாட்டிஃபைல, கூகுள் பாட்காஸ்ட்ல, ஆப்பிள் பாட்காஸ்ட்ல, அப்புறம் இன்னும் ஒரு சில ரேடியோ பப்ளிக் அந்த மாதிரி இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்கு, அதுலலாம் அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க ஆடியோ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு, ஏன்னா யூடியூப்ல அப்படிங்கிறது பேசிக்கலி வீடியோ, ஒரு ஆடியோ புக் அப்படிங்கும்போது பெருசா இருக்கும். அதை வந்து மக்கள் உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றது அதை கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு என்னதான் நீங்க ஆடியோ போட்டாலும் அது வந்து வீடியோவா தான் யூடியூப்ல ஓடும். மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யூடியூபை வந்து நீங்க மொபைல் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணோடனே யூடியூப் ஆஃப் ஆயிரும், தொடர்ந்து பிளே ஆகாது. ஆனா ஆடியோ புக்கு கேட்கறவங்க பொதுவாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வாக்கிங் போகும்போதோ அல்லது ஒரு டிரைவிங் போகும்போதோ ஒரு லாங் இந்த மாதிரி போகும்போது ஆடியோ புக்கு கேட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பாட்காஸ்ட் தான் எப்பவுமே பெஸ்ட். ஸோ பாட்காஸ்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, மொபைல்ல அவங்க ஸ்பாட்டிஃபையா இருக்கலாம் அல்லது கூகுள் பாட்காஸ்ட், நீங்க அந்த லிங்க் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்கேஸ் அவங்க மொபைல்ல பாக்கெட்ல போட்டுட்டு அவங்க சுவிட்ச் ஆஃப், இது ஸ்கிரீன் ஆஃப் ஆனாலும் கூட பாட்காஸ்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், பாட்காஸ்ட் ஆஃப் ஆகாது. அதனால யூடியூப்ல போடுறது தப்பு இல்லை, ஏன்னா நீங்க ஏற்கனவே கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. ஸோ அதை வந்து நீங்க யூடியூப்ல போடுறதுல தப்பு இல்லை. பட்
வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு இதை கன்சியூம் பண்றவங்க யூடியூபை விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பாட்காஸ்ட் சர்வீஸ்ல அதை கன்சியூம் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க. அதை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதை புக்கு கேட்கற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுல கேட்பாங்க. என்னுடைய ப்ரிஃபர், நீங்க அதை ப்ரிஃபர் பண்றது நல்லது. பட் யூடியூப்ல தொடர்ந்து போடுங்க, பிரச்சனை இல்லை, இருக்கலாம். அது கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் டவுட், யூடியூப்ல போடுற கண்டென்ட்ஸ் யூடியூப் மாதிரி வேற சில அப்கமிங் வளர்ந்து வர்ற பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, லைப்ரரி அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதே சேம் கண்டென்ட் சேம் டேட் நான் அதுல கூட நான் பண்ணலாமா? மேபி இதுலயும் ஒரு ஏர்னிங், அதுல ஒரு மேபி சான்ஸ் இருந்தா ஏர்னிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பண்ணலாம். உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ஓனர். ஸோ நீங்க வந்து உங்களுடைய கண்டென்ட்டை வந்து நீங்க எங்க வேணாலும் நீங்க போடலாம். உங்களுடைய கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா வந்து எந்த பிரச்சனையும் வராது. நீங்க இன்னொருத்தருடைய கண்டென்ட்டை நீங்க போடும்போது தான் நம்ம அங்க போடலாமா அப்படிங்கிற பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த கண்டென்ட்டுக்கான ஓனர். ஸோ நீங்க வந்து தைரியமா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க போடலாம். இன்னொருத்தர் வந்து இது உங்களுடைய கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான இது எல்லாமே, அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, எந்த பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க போடலாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் இந்த சேனல் நேம் வெளியில ரீச் ஆகிறதுக்கு ஏதாவது சில மார்க்கெட்டிங் டிப்ஸ் அப்படி ஏதாவது இருந்ததுனாலும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அது பின்னால பேசுவோம் நம்ம. அது நிறைய விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியது இருக்கு, அது நம்ம பின்னால பேசலாம். ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஓகே, வேற டவுட்ஸ்? ஹலோ அங்கிள். சொல்லுங்க அங்கிள். காப்பிரைட் கிளைம்னா அப்படின்னா என்ன அங்கிள்? காப்பிரைட், ஓகே. அதாவது இப்போ நம்ம நீங்க அதாவது இன்னொருத்தருடைய பாட்டு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மியூசிக் எடுத்துக்கோங்களேன். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மியூசிக் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு, அவங்க வந்து போடுறாங்க. அந்த மியூசிக்குடைய ஓனர் வந்து யார் அப்படின்னா, அந்த மியூசிக்குன்னு சொல்லி ஒரு காப்பிரைட் ஓனர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த மியூசிக்கோடைய ஓனர். ஈவன் ஒரு மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுக்காக அவரே கூட ஓனரா இருக்க மாட்டார். அந்த மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து தான் அந்த மியூசிக்குடைய காப்பிரைட் ஓனரா இருப்பார். அல்லது நீங்களே ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணிருக்கீங்க, யாருமே உங்களுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த காப்பிரைட்ஸ்க்கான ஓனரா இருப்பீங்க. மியூசிக் மட்டும் இல்ல, மியூசிக், மூவிஸ், எழுதுறது, பிக்சர், நீங்க உங்களோட கேமரால எடுக்கிற பிக்சர், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து, நம்ம காசு கொடுத்து ஒரு சொத்து வாங்கும்போது அந்த சொத்து நமக்கானதா இருக்குதோ, அதே மாதிரி இது எல்லாமே உங்களுடையது. நீங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்கீங்க, அதனால அது வந்து உங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ உங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தர் வந்து உங்களுடைய அனுமதி இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து நமக்கு இதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன்னா நாம வந்து சும்மா நினைச்சா என்ன செய்வோம் அப்படின்னா எந்த மியூசிக்கும் நம்ம ஷேர் பண்ணி விடுவோம். நம்ம எந்த மியூசிக்கும் இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு மொபைல்ல இருந்து மொபைலுக்கு காப்பி பண்ணுவோம், ஃபார்வர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இந்தியாவில் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா காப்பிரைட்ஸ் லா வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் யூஎஸ் மாதிரியான இடங்கள்ல வந்து காப்பிரைட் லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்களும் வந்து இந்த காப்பிரைட் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாம அல்லது அதுக்கான காப்பிரைட்ஸ் அதை பயன்படுத்துவதற்கான உரிமையை நீங்க வாங்காம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ யூடியூப்ல வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ அது வந்து நம்ம பின்னால் நம்ம பேசுவோம். நம்ம யூடியூப்ல நீங்க மியூசிக் போடும்போது எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்க மியூசிக் போடணும், யூடியூபே ஒரு சில மியூசிக் கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த மியூசிக் நீங்க உள்ள போட்டீங்கன்னா போட்ட உடனே உங்களுடைய சேனல்ல வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து என்னுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த பர்டிகுலர் சேனல்ல அவங்க என்னுடைய அனுமதி இல்லாம அல்லது என்கிட்ட காசு கொடுக்காம அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் அப்படி ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க ஒரு மியூசிக் போட்ட உடனே அதை செக் பண்ணி பார்க்கும், அந்த மியூசிக் வந்து உங்களோடது தானா இல்ல அதுக்கான ஓனர் வேற யாருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு யூடியூப்ல வந்து வேற ஓனர் இருக்கிறாங்க, அந்த டேட்டா பேஸ்ல அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சது அப்படின்னா உடனடியாக உங்களோட சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் வரும். அப்படி காப்பிரைட் கிளைம் வரதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை அந்த ஓனர் வந்து அவங்க 2-3 விஷயங்கள் அவங்க செலக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அந்த இண்டிகேஷன் போகும், இந்த மாதிரி உங்களுடைய மியூசிக்கை வந்து ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போகும்போது அவங்க செலக்ட் பண்ணலாம். ஒன்று அவங்க வந்து அதை வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா நீங்க அந்த கண்டென்ட் வந்து நீங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல உள்ள பிரச்சனை. ஏன்னா 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் கம்ப்ளீட்டா வந்து யூடியூப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால காப்பிரைட் கிளைம் வராம பாத்துக்கணும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராம பாத்துக்கணும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் 3 ஸ்ட்ரைக் வந்ததுன்னா உங்களோட சேனல் யூடியூப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த சேனல் நடத்த முடியாது. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, நீங்க ஒருவேளை உங்களோட சேனல் பெரிய சேனலா வளர்ந்துரும்,
அந்த வீடியோல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். ஆனா அந்த பர்டிகுலர் வீடியோல ஓடுற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஏர்னிங் இருக்கு இல்லையா, அது எல்லாமே யாருக்கு போகும் அப்படின்னா அந்த மியூசிக்கோடைய ஓனருக்கு தான் போகும். நீங்க ஒருவேளை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 2 செகண்ட் மியூசிக் தான் நீங்க ஒருவேளை பயன்படுத்திருப்பீங்க அவங்களோட ஃபுல் மியூசிக்ல இருந்து. அந்த 2 செகண்ட் நீங்க அதை பயன்படுத்தினால அந்த ஹோல் வீடியோவோட ஏர்னிங்கும் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த மியூசிக் ஓனருக்கு போகும். ஸோ அதனால இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காப்பி ரைட்ஸ் ஒருத்தர் ஒரு மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணி யார் அந்த மியூசிக்கான ஓனரோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பலன் போகணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்ல அப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய கண்டென்ட் இன்னொருத்தர் பயன்படுத்தினாலும் யூடியூப் பயன்படுத்த விட மாட்டாங்க. நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கீங்க, அதை நீங்க பயன்படுத்த விடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அதுலேயே கீழே யூடியூப்ல ஒரு செட்டிங் இருக்குது, கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை அவங்களுக்கும் வராது, உங்களுக்கும் அந்த கிளைம் வராது. ஆனா பெரும்பாலானவங்க 99% பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மற்றவங்களை பயன்படுத்த விட மாட்டாங்க. அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்களே வச்சிருப்பாங்க. நீங்க யூடியூப்ல ஒவ்வொரு முறை ஒரு யூடியூப் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் அந்த கண்டென்ட்டுக்கான ஓனர் நீங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் உங்களுடையது, அது இன்னொருத்தர் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தருடைய கண்டென்ட்டையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல யூடியூப் வந்து உறுதியா இருப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா நினைச்ச மாதிரி எடுத்து எந்த கண்டென்ட்டையும் நம்ம யூடியூப்ல போட முடியாது. அப்படி போட்டா நம்மளுடைய சேனல் பிரச்சனை ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே அங்கிள். ஓகே அங்கிள். ஓகே, வேற கொஸ்டின்ஸ்? ஹலோ அண்ணே. சொல்லுங்க அண்ணே, ஆ அந்த நீ இப்ப யாராவது கொஸ்டின் கேக்குறாங்கன்னா நீ ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டாவே பண்ணு. ஏன்னா 60 பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் கேட்கணும்ல. ஆமா ஆமா, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, ஒரு 1/2 hour இருக்குது. அதனாலதான் நான் கொஞ்சம் அதை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி சரி, ஓகே. அவ்வளவுதான், எனக்கு வேற டவுட் இல்ல. ஓகே ஓகே. வேற டவுட்ஸ்? அங்கிள். ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். அப்துல் ரஹீம், ஈரோடு. சொல்லுங்க சார். நான் பண்ணிட்டு இருக்கிறது நெட்வொர்க் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. நான் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் ஆட் போட்டுட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்கு இல்லைங்களா, குரூப்ல ஆட் போட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ நேற்றுக்கு தான் வந்து சன்னிட்ட சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. பட் அது வந்து என்னுடைய பிசினஸ்க்கு அது யூஸ்ஃபுல் ஆகுமா? ஆமாங்க, கண்டிப்பா. நீங்க என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நீங்க யூடியூபை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுடைய சேனல். நீங்க அதாவது நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி நமக்கு இன்னைக்கு இருக்கிறதுனுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். ஆனா இப்போ நமக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்குது நமக்கு முன்னாடி. அதனால நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். அதனால யூடியூப் சேனல் அப்படிங்கிறது உங்களுடைய சேனல், நீங்க ஆரம்பிக்கிற சேனல். இப்போ அந்த யூடியூப்ல ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு நீங்க செயல்படுற வரைக்கும் உங்களுடைய சேனல் உங்களோடது. அந்த உங்களுடைய சேனல்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது நீங்க எந்த பர்பஸுக்காக வேணாலும் அந்த யூடியூப் சேனல் நீங்க பயன்படுத்தலாம். மக்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் பிடிக்கிற வரைக்கும் அதை என்ன செய்வாங்க அப்படின்னா மக்கள் பார்ப்பாங்க. அதனால அதை எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. உங்களுடைய நெட்வொர்க் பிசினஸ்க்கு வந்து கண்டிப்பா அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அதில் உள்ள விஷயங்களை நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே அங்கிள். சொல்லுங்க. அங்கிள், இப்போ என்னன்னா ஒரு சேனல் வந்து நியூவா ஓபன் பண்ணோம் அங்கிள். அந்த சேனல் ஓபன் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த சேனல் வந்து பிளாக் ஆயிடுச்சு அங்கிள். அப்படியே எந்த வீடியோவும் போடல. எந்த வீடியோவும் போடாமலே பிளாக் ஆயிடுச்சா? ஆமாங்க அங்கிள். ஆனா அந்த பேர் அந்த நான் போட்ட பேர் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. பொதுவா அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பேர் வந்து ஒருத்தர் தான் இந்த பேர் ஒருத்தர் பேர்ல தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. யூடியூப்ல எத்தனை பேர் வேணாலும் ஒரே பேர் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ரொம்ப ஃபேமஸான பேர்ல இருக்கிறதுனால ஒருவேளை தான் அந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதெல்லாம் நான் பாக்குறேன். அந்த மாதிரி பிளாக் பண்ண முடியுமான்னு சொல்லி பாக்குறேன். வேற உங்களோட சேனல் வந்து நீங்க அப்புறமா எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பார்த்துட்டு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அதான் அங்கிள், அதுக்கப்புறம் நான் அந்த சேனல் வந்து நான் இமெயில் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அதோட சேனலுக்காக ஓபன் பண்ண இமெயில் வந்து டெலீட் பண்ணிட்டேன்.
அதனால அப்படி ஆயிருக்கலாம் ஒருவேளை. இமெயில் நீங்க அந்த சேனல் லிங்க் ஆயிருக்கிற இமெயில் இருக்குல்ல, அதுல டெலிட் பண்ணனால திரும்ப அந்த சேனல் பிளாக் ஆயிருக்காது. உங்களால அந்த சேனலுக்குள்ள போக முடியல. ஆமாங்க அங்கிள். அந்த வீடியோ அதோட ப்ரொஃபைல் அதோட நேம் எதுவுமே பார்க்க முடியல. நீங்க போயிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த சேனல் இருக்குது, அப்படிதானே? ஆமாங்க அங்கிள். அதான் ரீசன் வந்து அந்த இமெயில் நீங்க டெலிட் பண்ணனால உங்களால லாகின் பண்ண முடியல, அதான் காரணம். அங்கிள் ஆனா என்னன்னா இது மாதிரி வந்த உடனே தான் நான் இமெயில டெலீட் பண்ணேன். அப்படியா? தெரியல, நான் பாக்குறேன். நீங்க அப்புறமா எனக்கு அந்த சேனல் நேம் பார்த்துட்டு பாக்குறேன். அப்படி பொதுவா பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தருடைய சேனல்ல மட்டும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு அங்கிள். அது வேற ஒருத்தருடைய சேனலா இருக்கும், உங்க சேனல் இல்ல. அதான் அங்கிள் வேற ஒருத்தவங்களுடைய சேனல்ல அதே பேர்ல இருக்கறனால ஒருவேளை அவங்க பிளாக் பண்ணிருக்கிறதா? ஆமா, அப்படி பிளாக் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல. நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. ஒருவேளை இருக்கலாம், நான் பாக்குறேன். சர்ச் பண்ணி பார்த்து அவங்க ஒருவேளை ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம். உங்களோட சேனல் பத்தின ஏதாவது இது பண்ணிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க. யூடியூப் வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பியிருப்பாங்க. நீங்க வேற பேர்ல உங்களுடைய பேர்ல அல்லது வேற அதாவது நம்ம சேனல் பேர் கிரியேட் பண்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ இன்னைக்கு நீங்க வந்து கண்டென்ட் மட்டும் பத்தி யோசிங்க, சரியா? ஓகே. வேற क्वेश्चंस? ஓகேங்க. வேற क्वेश्चंस? ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குதுங்க, சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் சார். இது எப்படி ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன தேவை, எப்படி சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுக்கு தேவையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் அல்லது மொபைல், இன்டர்நெட் கனெக்ஷன், இந்த விஷயம்தான். ஒரு கம்ப்யூட்டர், சாதாரண கம்ப்யூட்டர் போதும், பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர்லாம் வேண்டாம். கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் இருந்தா கூட போதும். சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு நல்ல ஒரு மொபைல், இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 GB ரேம் அல்லது ஒரு 6 GB ரேம் இருக்கக்கூடிய மொபைல். ஸோ இது இன்டர்நெட் கனெக்ஷன், இவ்வளவு இருந்தா போதும் உங்களால யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் நீங்க பண்ண வேண்டியதில்லை, எதுவும் தேவையில்லை. இதை வச்சே உங்களால பண்ண முடியும். எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். நமக்கு அதுக்கு ஒரு நாள் இருக்குது. யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, ஃபேஸ்புக் எப்படி ஆரம்பிக்கிறது, என்னென்ன விஷயங்கள் தேவை. ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃபோன் நம்பர் இல்லாம பண்ண முடியாது. ஸோ எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் இருக்கும், அதனால அதை மென்ஷன் பண்ணல. ஃபோன் நம்பர், இந்த விஷயங்கள் இருந்தாலே ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஜிமெயில் நீங்க கிரியேட் பண்ணணும். இன்கேஸ் ஜிமெயில் கிரியேட் பண்ணலன்னா கிரியேட் பண்ணணும். பெரும்பாலும் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்போம் நம்ம, அதனால அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே யூடியூப் ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். இப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தானா எப்படி சார் அது? எவ்வளவு காசு வரும் சார்? 1 லட்சம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களா சார்? ஆமா. நீங்க சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு சார் பணம் வரும்? நீங்க சேனல் ஆரம்பிச்சு உங்களுடைய கண்டென்ட் பிடிச்சது அப்படின்னா உங்க சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதான் சார், இப்போ பண்ணுவாங்களா சார்? அது எவ்வளோ வரும் சார் அதுக்கு? 1 லட்சம் பண்ணா, 10,000 பண்ணா, அது எப்படி சார் அது? அது வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டை பொறுத்து மாறும். நீங்க என்ன கண்டென்ட் குறிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. உங்களுடைய சேனல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ₹2 இருந்து ₹7 7,000 வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து மாறும். ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தான், வேற சேனலுக்கு வேற மாதிரி மாறும். எல்லா சேனலுக்கும் ஒரே மாதிரி காசு கொடுக்க மாட்டாங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க சார். நான் வந்து ஏற்கனவே ஒரு புக் வெளியிட்டிருக்கேன் சார். இப்போ சரிங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அது யூடியூப்ல என்ன சார் பண்றது? புக்கை யூடியூப்ல போடுறதுக்கா? ஆமாங்க சார். இப்போ அது உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அது கணக்கால கவின்னு சொல்லிட்டு அது நேத்து பண்ணா சார். அது புக் வந்து ஆடியோவா? அது என்ன உங்களுடைய உங்க புக்கு வந்து ஆடியோ புக்கா மாத்தி, இப்ப முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்கல்ல, ஒரு பிரதர் ஒருத்தர் கேட்டாங்க. அதே மாதிரி நீங்க வந்து புக்கை வந்து ஆடியோ ஃபார்மேட்ல மாத்தி, அந்த ஆடியோ வந்து வீடியோ, அது வந்து ஆடியோ வந்து யூடியூப்ல போட முடியாது. அதை திரும்ப அகைன் நீங்க வீடியோ ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். மாத்தி நீங்க அதை போடலாம். ஒண்ணு. அடுத்தல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப பாட்காஸ்ட், அதுல வந்து நீங்க ஒவ்வொரு சாப்டரா வந்து நீங்க ஆடியோ ஃபார்மேட்ல ரெடி பண்ணி அந்த புக் நேம்ல அல்லது உங்க பேர்ல வேற புக்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி போட்டு நீங்க பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு அந்த சாப்டர் பை சாப்டரா நீங்க ஆடியோ வந்து நீங்க போட்டு அதை இது பண்ணலாம். அப்படிதான் பண்ணுங்களா? ஆமா. அல்லது உங்ககிட்ட டிஜிட்டல் ஃபார்மேட்ல உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க அமேசான்ல வந்து செல்ஃப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுல பண்ணிருக்கீங்களா? அதுல பண்ணிருக்கீங்க. சொல்ல முடியும் அவனும் வரல நமக்கு. இதுவும் அகைன் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம யார் நம்ம வந்து பொதுமக்களை டிமாண்ட் பண்ண முடியாதுல்ல. நீங்க என்னோட புக்கை வாங்கன்னு சொல்லி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது.
நம்மளோட புக்ல வந்து சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் வச்சு பண்ணுவாங்க, அது மாதிரி நம்ம எதுவும் பண்ணல. இல்ல அது ஃபேஸ்புக் மூலமா அதை பண்ணுமா இல்லை என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஆமா, நீங்க வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்தலாம். ஃபேஸ்புக் மூலமா நீங்க அதை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சு நீங்க உங்க புக்கை பத்தி நீங்க போடலாம். உங்களுடைய புக் நீங்க பேசுற விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்குது, நீங்க நல்ல ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை பாக்குறவங்க கேள்விப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. அப்புறமா சரி, நீங்க தான் அதாவது எந்த ஒரு விஷயமும் உடனே நடக்காது. இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும். நீங்க 3 மாசம் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் நம்ம குரூப்ல இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றது மூலமா வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதிகமான பேரை வந்து ரீச் பண்ணலாம். அகைன் வாங்குறவங்க மக்களுடைய கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கணும், அதுதான் மக்களுக்கு பிடிக்கணும். அதாவது 2 விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே வந்து மொராலிட்டி பேஸ்ல தான் நான் யோசிப்பேன். அதாவது மக்களுக்கு பிடிச்சதை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். சீப்பான கண்டென்ட் கூட மக்களுடைய சீப்பான ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரியான கண்டென்ட்டை நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா வந்து கூட்டம் கூட்டமா மக்கள் ஓடி வருவாங்க. பட் அது வந்து என்னுடைய அப்படிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் உருவாக்குறது வந்து என்னுடைய நோக்கம் கிடையாது, அல்லது நம்மளுடைய நோக்கம் அதுவா இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா அது வந்து மக்களை ஏமாத்துறது அல்லது நம்ம மக்களை ஏமாத்தி ஒரு அவங்களுடைய தவறான ஆசைகளை பூர்த்தி பண்ணி அவங்கள நம்ம சம்பாதிக்க முயற்சி பண்றது, அது ஒரு மாரல் பேஸ்ல நம்ம பார்க்கும்போது அது சரியான ஒரு விஷயமா இருக்காது. அதே நேரத்துல நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரின்னு சொல்லி தெரியாத விஷயத்தை இம்போஸ் பண்ற விஷயமும் கிடையாது. அதை சரியான விதத்துல பிரசன்ட் பண்ண கத்துக்கணும். நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியான விதத்துல நம்ம பிரசன்ட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்றது, மக்களுக்கு பிடித்த விதத்துல நம்ம அதை பிரசன்ட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை மக்கள் வாங்குவாங்க. இப்போ ஒரு நல்ல சாப்பாடாவே இருந்தாலும் கூட, இப்ப நான் முதல்ல கண்டென்ட்காக தான் சாப்பாடை நான் வந்து காட்டினேன். ஒரு நல்ல சாப்பாடாவே இருந்தாலும் கூட, ரொம்ப டேஸ்டான ஒரு சாப்பாடாவே இருந்தாலும் கூட, ஒரு ஹோட்டல் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹைஜீனிக்கா இல்லாம அழுக்கா அசிங்கமா இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல சாப்பாடு ஒன்று கொடுத்தா உங்களுக்கு எப்படி சாப்பிட மனசு வருமா? நம்ம எப்படி யோசிப்போம்? எந்த மாதிரி தான் கண்டென்ட் கொடுக்கணும், சரியான விதத்துல அதை கொடுக்கறதுக்கு நம்ம பழகணும், பிரசன்டேஷனும் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து ரீச் பண்ணலாம். சரிங்க சார், ஓகே சார். சார் இன்னொரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்கேன் சார், அது 50% முடிஞ்சது. சரிங்க. அதாவது சோசியல் மெசேஜ் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு எனக்கு சில ஐடியா கொடுங்க சார், எப்படி பண்ணலாம் ஆடியோவா? உங்களுடைய விருப்பம் தான், நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க எப்படிலாம் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அப்படிலாம் நீங்க ப்ரமோட் பண்ணலாம். அது உங்களுடைய, நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி நான் சொல்லிக் கொடுக்குறேன், எந்தெந்த பிளாட்ஃபார்மை நீங்க எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து நீங்க எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதான். யூட்டிலைஸ் பண்ணுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நான் எப்பவுமே வந்து ஒரு சில நேரத்துல நல்ல விஷயங்களை மக்கள் ரெகக்னைஸ் பண்றதுக்கு டைம் எடுப்பாங்க பொதுவா. ஆனா மக்கள் ஒரு முறை உங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களை வந்து தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ் மக்களுடைய மனநிலை அது. டக்குன்னு ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறமா கீழே இறக்கி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை நம்ம மக்களுக்கு. அதனால தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற கொஸ்டின்ஸ்? வேறு கேள்விகள் இருந்தா கேட்கலாம், தைரியமா கேளுங்க. பயந்துகிட்டு நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லா கேள்வியும் நல்ல கேள்விதான், கேட்கலாம். ஹலோ, ஓகே சொல்லுங்க. போட்டோகிராஃபில எப்படி சம்பாதிக்கலாம்? இல்லைங்க, புரியல. போட்டோகிராஃபில எப்படி சம்பாதிக்கலாம்? போட்டோகிராஃபி நீங்க போட்டோஸ் எடுத்து அதை விற்கிறதுக்கான ஒரு சில தளங்கள் இருக்குது. அதுல நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த போட்டோஸை வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு அதை போட்டோஸை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குற மாதிரியான தளங்கள் இருக்குது. நீங்கள் நல்ல ஃபோட்டோகிராஃபி எடுப்பீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் நீங்கள் விற்கலாம். நிறைய ரேட்டுக்கு விற்கிற மாதிரியான தளங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், பார்த்து எந்தெந்த தளங்களில் நீங்கள் அதை ஃப்ரீயாக ஒரு சில தளங்களையும் நீங்கள் போட்டு அதை மக்களோட பயன்பாட்டுக்கும் கொடுக்கலாம். அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய மக்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் போடலாம். டிஜிட்டல் ஃபோட்டோஸ் போடக்கூடிய இடங்கள் இருக்குது, வெப்சைட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் தேடி பார்த்துருக்கீங்களா வெப்சைட்டில் என்னைக்காவது? இல்லை இல்லை, தேடி பாருங்க, கிடைக்கும். நானும் பார்த்துட்டு உங்களுக்கு பின்னால இந்த செமினார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நான் பார்த்துட்டு எந்தெந்த இந்த போட்டோஸ் விற்கிறதுக்கு எந்த மாதிரி தளங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்றேன். சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூனுங்க, சொல்லுங்க சார். ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணோம் சார். ஓப்பன் பண்ணி நிறைய மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ
கொஞ்சம் இந்த COVID-19னால கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நாங்கள் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் விட்டுட்டோம். மீண்டும் நாங்கள் அதை திரும்பி ஜாயின் பண்ணோம். அந்த ஆக்சுவலாக யூடியூப் சேனலை எப்படி திரும்பி அதை நாங்கள் கண்டுபிடிச்சி உள்ள போகிறது தெரியல. நீங்க எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்க? நமக்கு தெரிஞ்ச பிரதர் தான் ஒருத்தர் ஓபன் பண்ணி கொடுத்தாரு. சரி, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க பண்ணலாம். உங்களோட யூடியூப் சேனல் யாருமே திருட முடியாது. உங்களோட சேனல் உங்களோட தான், அப்படியே இருக்கும். ஒரு 6 months ஆர் 3 monthsல அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலைன்னா அதை டீஆக்டிவேட் ஆயிடும் அப்படி சொல்றாங்களே, உண்மையா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு நீங்க கண்டென்ட் போட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். டீஆக்டிவேட் ஆகவே செய்யாது. யூடியூபை பொறுத்த வரைக்கும் ஆகவே செய்யாது. கண்டென்ட் போட்டது அப்படியே இருக்கும். சரி. இப்போ நான் ஆக்சுவலா ஸ்டுடியோல போய் தான் ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு எலிஜிபிள் மொபைல் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஏதாவது காட் மெசேஜஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு கார்ட்டூன்ஸ், ஒரு மியூசிக்ஸ், ஒரு சாங்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னா நம்ம எப்படி அதை பேசிக்காக கொஞ்சம் எங்களுக்கு சொல்லித்தாங்களா? ஏன்னா எங்களுக்கு இப்போதான் நாங்கள் வந்து A to Z அப்படி கற்றுக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். பட் எங்களுக்கு ஒரு சிலருக்கு இதை பற்றி தெரியுது, கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக இந்த யூடியூப் சேனலை நாங்கள் உருவாக்கி மக்களுக்கு ஒரு நல்ல விதமாக ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் நாங்கள் இருக்கும்போது எப்படி நாங்கள் செயல்படுறது அதாவது பேசிக்காக எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு வைங்களேன். அப்போ நாங்கள் எப்படி இதை நாங்கள் கற்றுக்க முடியும், ஈஸியாக நாங்கள் வந்து டேக் பண்ணி அதை இது பண்ண முடியும்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கா உள்ளவங்களுக்காக தான் இந்த செமினார் வந்து நான் இப்போ நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ அதனால எவ்வளவு பேசிக்ல இருந்து நான் நடத்த முடியுமோ அவ்வளவு பேசிக்கா தான் நான் நடத்துவேன். இன்க்ளூடிங் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் செஞ்சு காட்டுவேன் இதே செமினார்ல. நமக்கு அதுக்கு எல்லாமே நான் நம்மளுடைய இது போட்டிருக்கிறோம் இல்லையா, நான் என்னுடைய ஸ்கெடியூல நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு, ஒரு புது சேனலை எப்படி பேசிக் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் வந்து அது பண்ணதான் செய்வேன். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு பேசிக்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் மட்டும் ஆரம்பிச்சா போதாது, வேற ஒரு சில விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய சேனல் வந்து மற்றவங்களை ரீச் ஆகிறதுக்கு கீவேர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி கீவேர்டு போடுறது, எந்தெந்த இடத்துல கீவேர்டு போடணும், அதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள். அது அப்படி சரியான விதத்துல கீவேர்டு போட்டாலே நம்ம அதை தேடுறவங்களுக்கு அது ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்மள ஒரு குரூப்பா நம்ம தொடர்ந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, இதை பத்தி எல்லாமே நம்ம வர்ற நாட்கள்ல நம்ம பேசுவோம். அதனால கண்டிப்பா நீங்க தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க, ஒவ்வொரு இதுலயும் இது பண்ணுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். பேசிக்ல இருந்தே நான் நடத்துவேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஹலோ, ஓகேங்க, சொல்லுங்க சார். உங்க யூடியூப் வீடியோல பேசிக் வீடியோலாம் இருக்கா சார்? ஆமாங்க, நான் என்னோட சேனல்ல பேசிக்ல எந்த அளவுக்கு பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு என்னோட சேனலுடைய நோக்கமே அதுதான். ஏன்னா நிறைய காசு வச்சிருக்கிறவங்க எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க டிவைசஸை பயன்படுத்தி எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் கொடுக்குற சாஃப்ட்வேர்ஸ் முதற்கொண்டு இலவசமா ஃப்ரீயா இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக சீப்பான சாஃப்ட்வேர் எல்லாம் கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையிலேயே நல்ல ஃப்ரீ சாஃப்ட்வேரா இருந்தாலும் கூட பெஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் தான், நல்ல சாஃப்ட்வேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான். நீங்க அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய டிவைஸுக்கு அப்பாற்பட்டு நீங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்டர்நெட்டுக்கு நீங்க செலவு பண்ற காசுக்கு அப்பாற்பட்டு நீங்க எக்ஸ்ட்ரா எந்த காசுமே செலவு பண்ண வேண்டியது இருக்காது. ஓகே ஓகே, थैंक यू. அந்த மாதிரி தான் நடத்துவேன். சரிங்களா? ஓகே ஓகே சார். ஓகே ஹலோ ப்ரோ. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஹலோ ப்ரோ, தம்ப்நெயில் ரெடி பண்ணிருக்கு ஏதாவது ஒரு ஆப் சொன்னா நல்லா இருக்கும். தம்ப்நெயில் வந்து ஆப்பை விட நீங்க canva.com போங்க, அதுதான் ஈஸி. மொபைல்னா canva யூஸ் பண்ணுங்க பெஸ்ட், ஆன்லைன்னா canva.com பண்ணுங்க பெஸ்ட், ஈஸியா இருக்கும். थैंक यू ப்ரோ. சார் ஆக்சுவலா ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜூக் பாக்ஸ்ன்னு போட்டு எல்லா பாட்டுங்களையும் போட்டு அவர் வந்து ஒரு சேனல் போட்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வராது அதுல. அவர் ஆக்சுவலா எல்லா கிறிஸ்டின் சாங்ஸும் வந்து மொத்தமா அவர் ஜூக் பாக்ஸ்ன்னு போட்டு அது அவர் சேனல்ல அது போட்டிருக்காரு. அந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது கிறிஸ்டின் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து காப்பிரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எப்ப பாட்டு வெளியே வருதோ அடுத்த நாள்ல இருந்து அது பப்ளிக் டொமைன் தான். அதனால நம்ம மக்கள் அதை பத்தி வருத்தப்படவே மாட்டாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதனால கிறிஸ்டியன் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா பிரச்சனை வராது. ஏன்னா அந்த சாங்கை வந்து வச்சிருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போனா கூட கண்டுக்க மாட்டாங்க.
அப்புறம் ஒரு சில இது வந்து அவங்க அந்த யாருடைய பேர்ல அந்த பாட்டு இருக்குதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் டேட்டா பேஸ்ல. அப்படி நிறைய பேர் ரிஜிஸ்டரே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா யாராவது ஒருத்தர் அந்த பாட்டை இப்ப நீங்க ஒருவேளை உதாரணத்துக்கு ஜாலி ஆபரகம் பாட்டை ஒன்று எடுத்து நீங்க போட்டு பாருங்களேன், போட்டு முடிச்ச உடனே அடுத்த காப்பிரைட் வரும் உங்களுக்கு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாரு. சரி. அதனால அவங்கள பொறுத்து அந்த அந்த பாட்டுடைய ஓனரை பொறுத்து அவங்களுக்கு ஒருவேளை போகும், அவங்க கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி இது சரி அதோ போட்டு போறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஓகே ஓகே. இப்போ இந்த மியூசிக் மைண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறாங்களா சார்? பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நீங்க முதல்ல அந்த சாங் அப்லோட் பண்ணி காப்பிரைட் கிளைம் வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க பிரைவேட்ல போட்டு. இன்கேஸ் காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிருங்க. காப்பிரைட் வரல அப்படின்னா நீங்க அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம். சரி சார். ஓகே ஓகே. தேங்க் யூ. ஹலோ, இந்த பினோமோலாம் இருக்குல்ல, அதுலதான் பினோமோ ட்ரேடிங் ஆப்லாம் இருக்கு. ஆப் தானே? ஆமா, அது ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுலலாம் வந்து எப்படி செய்யறது சார்? அது என்ன பொறுத்த வரைக்கும் காசு ஏர்ன் பண்ற ஆப் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஏமாத்து வேலை ஆப் தான். அதாவது சும்மா வந்து இதை எப்படி கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா தமிழ்ல ஓடுது. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து உழைக்காம கஷ்டப்படாம உங்களுக்கு காசு கொடுக்க வராங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாருமே வந்து ஃப்ரீ காசு கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஒருத்தங்க காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுல ஏதோ சம்திங் இருக்கும். அதனால ஃப்ரீயெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஒரு நிமிஷம், என்னுடைய இது வீடியோ போயிடுச்சு, இதாயிடுச்சு, பேட்டரி இதாயிடுச்சு. பேட்டரி மட்டும் மாத்திக்கிறேன். ஒரு நிமிஷம் மாத்திட்டு வரேன். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஆப் வந்து நான் என்னுடைய சேனலில் வந்து பின்னாடி ஒரு சீரியஸ் ஒன்று பண்ணலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்லாம் போய் காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி ரொம்ப போட்டு ஏகப்பட்ட இது பண்ணுறாங்களே, இது உண்மைதானா அல்லது பொய்யா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். கொஞ்ச நாள் ஆகும், நான் கண்டிப்பாக அதை டெஸ்ட் பண்ணி போடுவேன். அதை எப்படி வந்து அதில் மக்களை எந்த விதத்தில் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். என்னால் போடுவேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுடைய டேட்டாவை திருடி வந்து விற்கிறது தானே பண்ணுவாங்க. சொல்லுங்க. ஹலோ, ஹலோ அங்கிள், நீங்க வந்து சிஸ்டம் யூஸ் பண்றீங்களா இல்ல போன் யூஸ் பண்றீங்களா அங்கிள்? நான் இப்போ கம்ப்யூட்டர் மூலமா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து தான் லைவ் ஆயிட்டு இருக்குது. ஓகே அங்கிள், நீங்க இது மைக் அங்கிள் நீங்க இது பண்றது உங்க இதா இருக்க? ஆமா, இது மைக் முன்னாடி ஒரே மைக் தான் இருக்குது. USB மைக். ஆமா. ஓகே அங்கிள். இது பட்டன் இருக்காப்பா மைக்குக்கு? இது வந்து பட்டன் கிடையாது, இது USB மைக்கு. நீங்க டைரக்டா அப்படியே கம்ப்யூட்டர்ல மாட்டி நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். ஆமா, வேற பட்டன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து நான் அமேசான்ல ஒரு ஆஃபர்ல வாங்கினேன். சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்க, சொல்லுங்க. திஸ் இஸ் பர்னபாஸ் சார்ல்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் ஒரு 2 பாட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து கிறிஸ்டியன் டிவோஷனல் சாங்ஸ். அது வந்து ஒரு மியூசிக் இல்ல, கரோக்கே மியூசிக் வந்து தாய் போல தேர்ச்சி எடுத்து அதுக்கு நான் வாய்ஸ் போட்டிருந்தேன். அந்த மாதிரி நான் வர்ஷிப் லீடர், அதனால அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த வியூவர்ஸ் வந்து என்னுடைய குரூப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணா ஒரு 23 பேர் 33 பேர் அப்படிதான் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகல. அதை இன்க்ரீஸ் பண்றது எப்படி, அடுத்தது நாமளே புதுசா பண்றது எப்படி அப்படின்றது. நாங்க வந்து பப்பட்ரியும் பண்றோம், பப்பட்ரி வென்ட்ராக்விசம் பண்றோம், சின்ன பிள்ளைங்களுக்கு பொம்மலாட்டம். அந்த பத்தி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப பிளான் பண்ணிருக்கேன். இப்ப வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல்னு ஒன்று நடத்துவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு 7 நாளைக்கு அந்த மாதிரி பப்பட் ஷோ எல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அதை ப்ரொடியூஸ் பண்றது எப்படின்றது கத்துக்கிறதுக்காக தான் நான் உங்க முன்னால உட்காந்துருக்கேன். ஓகேங்க. அதாவது கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்.
நீங்க ஒரு ரெண்டு கண்டென்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா மக்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கி இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அதனால அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு கண்டென்ட் போடுறது அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். அதனால நீங்க ஏதோ ஒரு இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டுக்கிட்டே இருந்தாதான் வந்து உங்களுடைய சேனல் வந்து யூடியூப் அல்காரிதத்துல வந்து இவங்க உண்மையிலேயே, அதாவது யூடியூப்ல வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தாதான் மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது யூடியூப் வந்து சீரியஸா எடுத்து உண்மையிலேயே வந்து அதுல நல்ல ஒரு இதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அவங்களுக்கு மட்டும்தான் அது போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. இப்போ நல்ல கண்டென்ட், இப்போ நீங்க பப்பட் ஷோ பண்றோம்னு சொல்லி சொல்றீங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க அதை வந்து நீங்க அந்த லென்த் எவ்வளவு லென்த் வச்சா மக்கள் அதை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நீங்க மணிக்கணக்கா நீங்க போட்டீங்க அப்படின்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து ஒரு 3 to 5 minutes, புது சேனல்லாம் பொறுத்த வரைக்கும் மக்கள் அவ்வளவுதான் பார்ப்பாங்க. ஒரு 3 to 5 minutes ஷார்ப்பா ஸ்வீட்டா நீங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நீங்க ரெகுலரா நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா வேற ஒரு சில நேம் எப்படி வைக்கிறது, அதை எப்படி அப்லோட் பண்றது, எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த கோர்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சேனல் வந்து மக்களை ரீச் ஆக ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளைங்க கண்டென்ட் கண்டிப்பா வந்து ரீச் ஆகும் மக்களை. ஓகே, தேங்க்யூ கைண்ட் ஆஃப். வேற क्वेश्चंस? ஹலோ. சொல்லுங்க. இந்த மானிட்டரிங் மானிட்டைசேஷன், மானிட்டரிங் இல்ல, மானிட்டைசேஷன் அப்படின்னா யூடியூப் சேனல்ல வந்து உங்களோட மைக் ஆஃப் பண்ணீங்க, ரொம்ப நாய்ஸ் இருக்கு. யூடியூப் சேனல் வந்து நீங்க போடும்போது ஒரு சில யூடியூப் வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த சேனலில் வந்துச்சு அப்படின்னா யூடியூப்ல இருந்து அந்த சேனலோட ஓனருக்கு வந்து அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னுடைய ஒரு பகுதி காசு வந்து அவங்களுக்கு போகும். ஸோ அதுதான் வந்து மானிட்டைசேஷன். அதாவது உங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லா யூடியூப் சேனல்லையும் வராது. அதுக்கான எலிஜிபிலிட்டிக்கு வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம மீட் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மஸ்ட் மினிமம். அதுக்கப்புறமா உங்களுடைய கண்டென்ட் வந்து 4000 மணி நேரம், 4000 hours வந்து இவ்வளவு ஒரு வருஷத்துக்குள்ள, வித்தின் 1 yearக்குள்ள 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் அந்த 4000 ஓடி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கண்டென்ட், நீங்க மற்றவங்களோட கண்டென்ட் போடுறீங்களா உங்க கண்டென்ட் போடுறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. இப்படி ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த யூடியூப்ல உங்களுடைய உங்களுடைய சேனலை உங்களுடைய வீடியோவை இன்னொருத்தர் பார்க்கும்போது அதுல அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஒரு காசு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மானிட்டைசேஷன். ஃபேஸ்புக்லையும் இதை இப்போ பண்ணலாம். ட்விட்ச்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுல இதை எல்லாத்துலேயுமே இப்போ மானிட்டைஸ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் நீங்க தாண்டும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மா மாறும். நீங்க வந்து அதுல இருந்து இன்கம் ஜெனரேட் பண்ணலாம், உங்களுக்கான ஒரு வருமானம் அதுல இருந்து வரும். அதுதான் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த யூடியூப்ல லைவ் போடணும்னா இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படிலாம் உண்டா? யூடியூப்ல இருந்து மொபைல்ல இருந்து நீங்க, அதாவது யூடியூபோடைய மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, நம்ம மொபைல்ல யூடியூப் பார்ப்போம்ல, அந்த மொபைல் ஆப்ல இருந்து லைவ் பண்றதுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் யூடியூப் ஆப்ல இருந்து. அதுவே மொபைல்ல யூடியூப்ல லைவ் போடுறதுக்கு வேற ஒரு சில ஆப்ஸ் இருக்குது, அதுல இருந்து நீங்க லைவ் போடுறதுக்கு உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவசியம் இல்லை, நீங்க போடலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல இருந்து லைவ் போடுறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கைலாம் அவசியம் இல்லை, நீங்க போடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம அந்த லைவ் பத்தி பார்ப்போம். நம்ம 6th day நினைக்கிறேன், 6வது நாள் நம்ம லைவ் பத்தி ஃபுல் டீடைல் பார்ப்போம். எப்படி லைவ் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எப்படி பண்ணணும், எல்லாமே நம்ம அதில் பார்ப்போம். தேங்க்யூ. அங்கிள் சொல்லுங்க. அங்கிள் இப்போ இந்த இது மைக் செட்லாம் இருக்குல்ல அங்கிள் சேனல்? ஆமா. மைக் செட்ல வந்து இப்போ இந்த நடுவுல இல்லைன்னா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம இப்போ இது போடுறாங்களா, இந்த பினோமா ஆப் யூஸ் பண்ணுங்க, இது வந்து அவங்க இது மைக் செட்டுக்கு என்ன அங்கிள் லாபம்? எந்த மைக் செட்ல போடுறாங்க புரியல. இப்போ மைக் செட் சேனல் இருக்குல்ல அங்கிள், ஸ்ரீராம், அதுதான் வந்து அவங்களுடைய, நான் அந்த யூடியூப் பத்தி நம்ம அந்த இன்கம் பேசும்போது நான் அந்த என்ன சொல்றது ஸ்பான்சர் பண்றதுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இதான் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பான்சர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அவங்க அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அதை சொல்றதுக்கு வந்து அந்த சேனலுக்கு அவங்க காசு கொடுத்துருப்பாங்க.
ஓகே அங்கிள், ஓகே அங்கிள். நீங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலுக்கு வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு விதத்துல யூடியூப்ல இருந்து இன்கம் ஏர்ன் பண்றது. நீங்க டைரக்டா உங்களுடைய வீடியோல நீங்களே ஆட் பண்றது. யூடியூப்ல ஆட் போடுறது வேற, இது நீங்களே போடுறது. நீங்க டைரக்டா பேசிக்கலாம், டீல் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் என்னுடைய வீடியோல நான் போடுவேன், அல்லது இதுல நான் பேசுவேன், நீங்க எனக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது. அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே அங்கிள். இப்போ இதே மாதிரி நம்ம பார்த்தா நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தா தான் இது மாதிரி நம்ம இது பண்ண முடியுமா அங்கிள்? ஆமா, நீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தா தானே போடுறவங்களுக்கு லாபம். ஓகே அங்கிள், ஓகே அங்கிள். ஆமா, அதனால அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல்ல தான் பொதுவா கொடுப்பாங்க. ஓகே அங்கிள். கொஞ்சமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, ஓகே அங்கிள். ஓகே, நமக்கு கிட்டத்தட்ட நேரம் முடிய போகுது. 12:20 தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஹலோ, சொல்லுங்க. இப்போ என்கிட்ட ஒரு சேனல் இருக்கு, நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கு, வாட்ச் ஹவர்ஸ்லாம் இருக்கு. அப்பனா நான் ஸ்பான்சர் எப்படி செய்யறது? நீங்க வந்து நீங்க பர்சனலா நீங்க தேடி கண்டுபிடிக்கிறது தான். நீங்க ஒரு சில கம்பெனிஸ் நீங்க அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், என்னோட யூடியூப் சேனல் வந்து இதை பத்தினது, என்னோட இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, நீங்க உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை என்னோட சேனல்ல போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி நீங்க அப்ரோச் பண்ணி கேட்டுக்கிறது தான். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நீங்க அவங்க எந்த விதத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் போட சொல்றாங்களோ அல்லது நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு உங்களுக்குள்ள நீங்க டீல் பேசிக்கிறது தான். இதுல யூடியூப் வந்து வரமாட்டாங்க. ஒண்ணு நீங்க அப்லோட் பண்ணும்போது இதுல பெய்டு ப்ரமோஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க கீழே. நீங்க அப்லோட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி நீங்க காசு வாங்கிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள போட்டுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு போடணும். நான் இந்த பர்டிகுலர் வீடியோல வந்து நான் பெய்டு ப்ரமோஷன், நான் காசு வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணும். அப்லோட் பண்ணலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை. பட் அதை கேட்க மட்டும் செய்வாங்க யூடியூப்ல. அந்த டேட்டா மட்டும் அது நீங்க அந்த வீடியோ ஆன் பண்ணும்போது கீழே பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல ஒரு சின்ன ஒரு எழுத்து ஒன்று வரும், மக்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க, இது வந்து இதுக்கும் யூடியூபுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கறத சொல்றதுக்காக ஒரு சின்ன ஒரு லெட்டர்ஸ் அதுல பெய்டு ப்ரமோஷன் சொல்லி வரும். அதுக்காக கேட்பாங்க. அங்கிள், உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் அங்கிள்? எனக்கெல்லாம் ரொம்ப இல்லாம கம்மியா தான் இருக்கிறாங்க. ஒரு 350 அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே அங்கிள். வச்சிருக்கேன், டிட்பிட் பேரு. 8 மாசம் ஆச்சு சார் அது சேனல்ல ஆரம்பிச்சு. சரிங்க. கண்டென்ட் வேணும், உங்களுக்கு டேலண்ட் என்னன்னு கேக்குறீங்க. நான் பஜன் பாடுவேன், நிறைய ஆடியோ கொடுத்துருக்கேன். ஆடியோ ஃபார்மேட் பண்ணி அதை வீடியோவா பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். 22 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சார் இருக்காங்க. சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி இது பண்றது? இல்ல அந்த ஆடியோவை வேற ஏதோ பிளாட்ஃபார்ம் சொன்னீங்கல்ல, அதுல அப்லோட் பண்ணி இது பண்றதுக்கு எனக்கு வழி சொல்லி தருவீங்களா? ஆமாங்க, நீங்க 2 விதத்துல பண்ணலாம். ஒண்ணு வந்து நீங்க யூடியூப்ல வந்து வீடியோ போடுங்க, ஆடியோக்கு பதில் வீடியோ போடுங்க. உங்க வீட்ல ஒரு சின்ன ஒரு செட்டப் வச்சு நீங்க வீட்ல ஆடியோ ஃபார்மேட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வீடியோவா தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். 300 இல்ல நான் சொல்றது வந்து டைரக்டா வீடியோவாவே எடுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மொபைல் இருக்குல்ல, இல்ல ரீடிங். நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கேன். நானு ஸ்ரீமத் பாகவதம் அப்புறம் சாய்பாபாவுடைய அருளுரைகள் அதெல்லாம் வந்து நான் ஆடியோல கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோ ஃபார்மேட்ல ஒரு போட்டோ மாதிரி போட்டு அதை வீடியோவா பண்ணிட்டு இருக்கேன். பஜன் நிறைய கொடுத்துருக்கேன், ஒரு 150 பஜன் கொடுத்துருக்கேன், ஒரு 4 ஸ்பீச் கொடுத்துருக்கேன். மொத்தம் ஒரு 350 வீடியோக்கு மேல போயிடுது சார் நேத்து. ஆமா, ஆனா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்டை தேடுறவங்க எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தேடுறாங்க அப்படிங்கறத பார்த்து அந்த பர்டிகுலர் கீவேர்டை அவங்க போட்டு யூடியூப்ல தேடும் போது உங்களுடைய வீடியோ வந்து அவங்களுக்கு போற மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து கீவேர்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, மக்களுக்கு பிடிச்ச மாதிரியா அந்த கண்டென்ட் இருக்கணும். நீங்க ஆடியோ மட்டும் போடுறேன்னு சொல்லி சொல்றீங்க, அது எப்படி மக்கள் அதை ஒண்ணு நீங்க இன்னொன்னு நீங்க பாட்காஸ்டிங்ல நீங்க போடலாம், அது ரொம்ப ஈஸி தான், அது ஈஸியா போடலாம், அது நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா அது நான் சொல்லித்தரேன், அது பிரச்சனை இல்லை. யூடியூபை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய மொபைல்ல யூஸ் பண்ணி நீங்க அதை ஒரு சின்ன வீடியோவா நீங்க அதை எடுக்க முடியும் அப்படின்னா அதை எடுத்து நீங்க போடலாம். எப்படி சார் ஒரு புராணத்தை சொல்றோம் நம்ம, அதை எப்படி நம்ம வீடியோவா போட முடியும்? நம்ம
ஒரு 4-5 போட்டோகிராஃப் அதுல சுவாமி போட்டோகிராஃப்ஸ் கொடுக்கலாம். நம்ம பின்னாடி இருந்து வாய்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆடியோ நீங்க ஸ்பீச் தானே, ஸ்பீச் வந்து நீங்க டைரக்டா வீடியோ எடுக்க முடியாதா? உட்கார்ந்து நீங்க பேசுறது அப்படியே வீடியோ எடுக்க முடியாதா? இல்ல சார், அப்படி வேண்டாம். நீங்க வந்து நீங்க வீடியோல முகத்தை நீங்க கூச்சப்படுறீங்க, அவ்வளவுதான். ஆமா. உங்களுடைய வீடியோ எடிட்டிங் குவாலிட்டியை கொஞ்சம் எப்படி அதை பண்றது அப்படிங்கறத பாருங்க. பட் அகைன் கண்டென்ட் வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணும். நம்ம அந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது. மக்களுக்கு பிடிச்சு மக்கள் பாக்குறது தான். போது எனக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல தான் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னாக்கா ஏதோ யாராவது கேட்பாங்க அப்படின்ற ஒரு இதுதான், எல்லாரும் கேட்கட்டுமே. எல்லாமே என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கு பாக்குறதுக்கு, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே. சரி, இது அறிவுபூர்வமா சிந்தனை தான் இருக்கட்டும். கடைசி காலத்துக்கு கடவுள் இதுல போய் சேர்றதுக்கு எல்லாம் ஒண்ணுதானே, பாதைகள் தான் வேற வேற. அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட், நிறைய கருத்துக்கள் இருக்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் எனக்கு 60 வயசு 61 வயசு சார் எனக்கு. நீங்க இவ்வளவு வயசுல நீங்க யூடியூப் போடுறதே பெரிய விஷயம் தான். யூடியூப் வீடியோஸ், அந்த டெக்னிக்கல் வீடியோஸ் பார்த்து நானே ஆரம்பிச்சேன் சார் சேனல். டிட்பிட்ஸ் நீங்க வேணா இது பண்ணி பாருங்க. முதல்ல ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய சாங்ஸ்க்கெல்லாம் வந்து நான் போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா எப்படி வந்து இந்த கண்டென்ட்டை விரும்புற ஆடியன்ஸை எப்படி ரீச் பண்றது அப்படிங்கறத மட்டும் யோசிங்க. அப்படி நீங்க ஆமா ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல வரும் அப்படி அந்த மாதிரி யோசிங்க. எந்த மத்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, மத்த பிளாட்ஃபார்ம்ல ஃபேஸ்புக்ல பேஜ் ஓபன் பண்ணி அதுல நிறைய ஒரு 4-5 வீடியோ போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன் சார். ஆனா வந்து ஃபேஸ்புக்ல வந்து எப்படி இது பண்றதுன்றது தெரியல. பாப்போம், நம்ம பின்னாடி இதுல நம்ம பார்க்கலாம், நம்ம இதுல கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்க, थैंक यू. ஹலோ சார். சொல்லுங்க. இது உங்க வீடியோ இருக்கு இல்லீங்களா, உங்க நேம்? ஆமா. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விடுறீங்களா சார்? அது நேம் அனுப்பி விடுறேங்க. நான் முடிஞ்ச உடனே அனுப்பி விடுறேன். அனுப்பி விடுவேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது கூட ஃபுல்லா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இது அப்படியே வந்து நான் யூடியூப்ல போடுவேன். ப்ராசஸ் ஆகிறதுக்கு எப்படியும் நைட் ஆயிரும். இது என்ன பெரிய லாங் வீடியோ அப்படிங்கிறனால ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு நான் அந்த லிங்க்கும் போடுவேன், அது நீங்க பார்க்கலாம். என்னோட சேனல் போடுறேன், நிறைய விஷயங்கள் நான் அதில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், இன்னும் போடுவேன். நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. ஓகே, நமக்கு எனக்கு டைம் முடிஞ்சது 12:30. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஃபேஸ்புக் சேனல் அல்லது எந்த வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய கண்டென்ட் எதுவா இருக்க போகுது அதை மட்டும் தான் யோசிக்க சொல்லியிருக்கிறேன். நீங்க எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. பின்னால மாத்தணும்னா மாத்திக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு கண்டென்ட் ஆரம்பிச்சுட்டு பின்னால வேற மாதிரினா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கண்டென்ட் நீங்க என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை எப்படி நீங்க என்ன மாதிரியான விஷயத்த பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிச்சு உங்களுடைய அந்த தனித்திறமையை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்யூங்க. நம்ம நாளைக்கு மீண்டுமாக இதே மாதிரி 10:30 நம்ம சந்திக்கலாம். எல்லாருக்கும் தேங்க்யூ. பார்க்கலாம்.